தூங்கணும் மனம் தூங்கணும். எங்களுக்கு குறை உண்டு அதனை ஆனது சொல்லலாமா? அடியில் தாய் நீ இருக்க உங்கள் செல்ல மகள் வாழலாமா? பெண் சங்கிலாத மலை மங்களமணி ஓசை வெள்ளி எங்கிரி முழுது உன்னாட்சியே. பெண் சங்கிலாத மலை மங்களமணி ஓசை வெள்ளி எங்கிரி முழுது உன்னாட்சியே. முத்துமணி பதங்களில் இனசனங்கை ஓடி மொத்தமாக உன்னடகை சொல்லி வீட செய்து ஓடி உடை பாருவார் எல்லாம் திகழாரம்மா. அம்மா தில்லை காளி இந்த ஊர்காக்கும் காளியம்மணி. அம்மாதில்லை காளி இந்த ஊர்காக்கு காளியம்மா. அம்மா தில்லை காளி இந்த உலகாலும் திரிசூலினி. சிவனான நீ தோற்ற கதையும் பொய்யே அவளாட்டம் தனில் உள்ள சக்தியும் நீயே. மனம் கனிந்து அருள்வாய தில்லை காளியே இல்லை காளியை ஊர்காக்கும் காளியம்மனே. எங்களுக்கு குறை உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா? தாயுடி இருக்க உங்கள் செல்ல மகள் பாடலாமா? காளி மகமாய் கருமாறி அபிராமிகள் பாடியது கேட்கவில்லையா? செல்வங்களும் நற்புகளும் வந்து வீடு மனதில் நிம்மதியும் தேவையல்லவா? தாயே நிம்மதியும் தேவையல்லவா? எங்களுக்கு குறை உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா? தாயும் நீ இருக்க உங்கள் செல்ல மகள் வாழலாமா? செல்ல மகள் வாழலாமா? செல்ல மகள் வாழலாமா? நன்றி 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 நன்றி. தாயை போற்றி வணங்கி ஒரு தகுதியான ஒரு கழகத்தை செய்வதற்கு இந்த தரணியிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் உண்மையிலே மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 4 வகை நிலத்தை கடந்து குறிஞ்சி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடத்தை கடந்திருக்கின்றோம். பொதுவாகவே குறிஞ்சி என்று சொன்னாலே குழுகுழுப்பான இடம். ரொம்ப குழுகுழுப்பா இருக்கல. ஹலோ பில்லூர் மூர்த்தி ஆனந்த் இபியில் பணிபுரியும் ஆனந்த் அவர்கள் முத்தப்பா நாரதர் முத்தப்பா சங்கத்தின் சார்பாக நமது கீதப்பிரியன் அவர்களுக்கு இந்த 50 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கினார். சரி தம்பியா பில்லூர் இபி ஆமாம் மின்சாரத்தில் பணிபுரியும் தம்பி ஆனந்த் அவர்கள் சார்பாக, அதாவது இந்த நாடக உலகங்களிலே தனக்கு ஒன்று ஒரு பாணி வைத்து பெயர் பெற்ற என்னுடைய பாலிய நண்பன் ஆரிய நண்பன் முத்தப்பாவுடைய நினைவாக அன்பளிப்பு பொறுமை. ஹலோ தம்பி ஆனந்த் அவர்களுக்கும் ஒரு குடும்பத்தார்களுக்கும் நன்றி வணக்கம். ஆக இவ்விடத்திலே கழகத்தை வாயிலாக உலகத்து நல்கருத்துக்களை சொல்லலாம் என்று சொன்னால் உண்மையிலேயே இந்த இடம் குறுகிய இடமாக இருந்தாலும் சொர்க்க பூமியாகவே திகழ்கிறது. உண்மையிலே உங்களை பார்க்கும் பொழுது மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னால் உணவு இல்லை எனில் உயிர் இல்லை, உயிர் வாழ முடியாது. அந்த உணவளித்த உத்தமர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அதே பள்ளிக்கூடத்தில் பாடம் படிக்கும் போது கூட ஏன்னா எல்லாருக்கும் மதிய உணவு திட்டத்தை ஏன்னா வகுத்துக்கு சோறு இருந்தால் தாண்டா அறிவுக்கு வேலை செய்ய முடியும். அதான் என்ன சொல்லுவாங்க, செவிக்கு உணவு இல்லாத போது சற்று வயிற்றுக்கு மீயப்படும் என்றான் வள்ளுவன். அந்த வகையில் பார்க்கும்பொழுது வகுத்து பசியாக இருக்கும்போது நீ என்னதான் அறிவு புத்தகங்களை கொடுத்தாலும் மண்டைக்கு ஏறாது. இங்கே பசி விடுக்கு கொடுக்கும்போது என்னத்தை படிக்கிறது? அப்படித்தான் காமராஜரை பார்த்து ஒரு சின்ன மாடு வைக்கிறவங்க கேட்டான் இல்லையா, யார் அவர், ஏன்னா அவர் முதலமைச்சர் அவருக்கு தெரியாது. யதார்த்தமாக வந்துட்டு இருக்காரு. வாகனத்திலே வரும்பொழுது சிறுவனாகப்பட்ட மாடு மேய்ச்சிருக்கேன், படிக்கிற வயசில் மாடு மேய்க்கணும் வண்டி நிறுத்திட்டு கேட்குறாரு. கேட்டவனு சொன்னேன், ஏப்பா நான் வந்து மாடு மேய்க்காமல் இருந்தது எனக்கு யாரையா கஞ்சி ஊற்றுவான். அப்போ கஞ்சி ஊற்ற நீ படிப்பியா? 2 வார்த்தை முடிஞ்சு வச்சு பார்த்தாரு. அன்றைக்கி உள்துறை அமைச்சர் சுப்பிரமணியத்தை கூப்பிட்டாரு. எப்போ எவ்வளோ சாப்பாடு செலவாக இத்தனை ஆயிரங்கள் வருங்க. அப்படியா, சரி என்ன பண்ண, சரி பிச்சை எடுத்தால் பிள்ளைகளை படிக்க வைக்க போக சொல்லி அன்றைக்கி திட்டம் எடுப்பது அதே மதிய உணவு திட்டம். அதுக்கு பின்னாலே அது அப்புறம் புரட்சி தலைவர் காலத்தில் வந்து அதை சத்துணவு திட்டமாக மாற்றினாங்க. இருந்தாலும் பள்ளிக்கூடத்தில் வரிசையாக தட்டில் சாப்பாடு விடும்போது அன்றைக்கி வந்து மதிய உணவு திட்டம் போனால் அன்றைக்கி சிஎஸ் மாவு, அப்படி கஞ்சி, கொஞ்சம் புளிக்கூட்டு,
அப்புறம் வந்து சக்கரை நேரடியாக உப்புமாவு வந்து முரட்டு உப்புமா இருக்கும், அது முழு உப்புமா பிடித்து விடுவாங்க. இது அன்னைக்கு. அப்புறம் தான் சத்துணவு திட்டமாக வந்து சாம்பார் காய்கறி போட்டு குழம்பு ஊற்றுனாரு அவர் காலத்தில். இப்படி மாறினாலும் கூட அன்னைக்கு இருந்த ஒரு நாகரிகம் இன்னைக்கு இருக்கா இல்லையா நமக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு பள்ளிக்கூட மாணவர்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அன்னைக்கு வந்து வரிசையாக உட்கார வச்சபோது ஏழை பணக்காரன் இல்லாமல் உயர்ந்த இருந்தாலுமே அந்த ஜாதி இந்த ஜாதி இல்லாமல் எல்லாமே சமமாக பள்ளிக்கூடத்தில் உட்கார வச்சு தட்டில் அந்த சாப்பாடை போட்ட உடனே சாப்பாட்டில் கை வைக்கணும். கை வைக்கிறதுக்கு முன்னால் யாரும் வச்சிடக்கூடாது, பெரம்போட நிற்பார் வாத்தியார். ஏன்? குரலை சொல்லி சாப்பிட வேண்டும் என்ற கொள்கையை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் நமக்கெல்லாம் முன்னோர்கள் வாத்தியார்கள். அதே சொல்லுவாங்க, என்ன சொன்னாங்க? பகுத்துண்டு பள்ளியூர் முதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைகின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பகுத்துண்டு வாழணும்யா. ஒருத்தருக்கு உணவு இல்லாமல் ஒருத்தருக்கு சோறுலாம் போயிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து எல்லாரும் இந்த குரலை சொல்லி அப்படின்னா அந்த பண்பாடுக்கு வந்து ஆரம்பத்திலே கற்றுக் கொடுத்தாங்க. சரி, ஒரு வேளை சாப்பிட்டாச்சு முடிச்சாச்சு, உடனே எந்திரிச்சு முன்னால் சாப்பிட்டேன் ஓட்ட முடியும், எல்லா மக்களுக்கும் 4 வாய் அள்ளி போட்டு ஒருத்தன் பையா சாப்பிடுவேன் நம்ம மருமையை மாதிரி. ஆனால் அவர்களும் ஒட்டுமொத்தமாக எந்திரிக்கணும். ஒருத்தர் முன்னால் போய் கழிவிடக்கூடாது. அதுக்கும் ஒரு குறை சொல்லி கொடுத்தார். உண்டி கொடுத்தரை உயிர் கொடுத்தோர் உணவு கொடுத்த உத்தம நீடூழி வாழ்க அப்படின்னு அன்னைக்கு குரலை சொல்லி கொடுத்தேன். சாப்பிட்றதுக்கு முன்னாலையும் சாப்பிட்டு கையை கழுவுறதுக்கு முன்னாலே. ஏன் தெரியுமா? அந்த சாப்பிட்ட கை ஈரங்காய் இருக்கலாம், அவனுக்கு நன்றி சொல்லி அப்படின்னு. அதே மாதிரி இன்றைய உலகத்தில் இன்றைய பொன்னாகுல மண்ணிலே நமது காளியமுடைய அஷ்டபந்திர மகா கும்பாபிஷேக விழாவிலே ஒரு அற்புதமான முறையில் ஒருவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அது நமது அருகாமையிலுடைய பச்சேரி மண்ணின் மைந்தன் CR சவுந்தரராஜன் அவர்கள் அன்னதானம் அளித்திருக்கிறார்கள். பார்க்கும்போது மனது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்பேற்பட்ட அன்னதான நிகழ்வு சோழம் என்ற இடம் சொர்க்கம் என்பார்கள். பனையூர் ராசு மகன் சரவணன் அவர்கள் சரோபாய்ஸ் டான்ஸ் அகாடமி சார்பாக இந்த 100 ரூபாயை கேதுபெரியன் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்குகிறார். அன்பு வாங்க வாங்க மருமே. அன்பு குழுவினர்கள் சரோபாய்ஸ் கலைக்குழுவுடைய சார்புள்ளே அனைத்து அன்பர்களுக்கும் நன்றிகளது வணக்கம் வணக்கம். வீரமாகாடி துணை சார்பாக நமது பொன்னாவளம் கொல்லம்பட்டி கூலு அவர்கள் வீரண்ணன் அவர்கள் மகன் முருகானந்தம் அவர்கள் இந்த 100 ரூபாயை அன்பளிப்பாக அளிக்கிறார்கள். அன்பனார் முருகானந்தம் மன்னன் குடும்பத்தார்களுக்கு நன்றி. வீரகாளியமுடைய பெயராலே பெருமைப்படுத்தியிருக்கிறார். நன்றி என்று வணக்கம். அவர்கள் விரும்பி கேட்டவை ஆள்காட்டி. கண்டிப்பான முறையில் ஆக நாடும் நாட்டு மக்கள் நடைபெற வேண்டும் என்பது நான் ஏன் இந்த அன்னதானத்தை பற்றி இவ்வளோ விளைவாக சொன்னேன்னா, சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்வாங்க. இந்த இடத்துல சொர்க்க வாழ்வு கிடைக்கிற மாதிரி உண்மையிலேயே நம்மளால் நினச்சிட்டாங்க. எப்படி நல்ல அறுசுவை உணவு போட்டு அன்னதானத்தை வரிசைப்படுத்தி எல்லாரும் சாப்பிட்டு முடித்த உடனே அப்படியே தன்னை மறந்து தூங்கினா சொர்க்கத்துக்கு இடமும் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்கிறது மாதிரி இருக்குது நீங்கள் இருக்கிறத பார்த்தா, படுத்திருக்கிறத பார்த்தா. ஏன்னா சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு அப்படி கிடையாது. வருடத்தில் ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு பெருமை இருக்குது. ஏன்னா சேர நாடு வேலமடித்து சோழ நாடு சோறடித்து பாண்டிய நாடு முத்தடித்து. இந்த சோழ நாடு தான் சோறுவடித்து என்று சொன்னால் சோழ நாடு என்பது எது? தலைநாட்டுடைய தமிழகத்துடைய நாடுகளை சிறப்பான நாடு. அன்னமளிப்பதற்கு தமிழ்நாட்டுடைய நெற்களஞ்சியம் கூட உண்டு பட்ட பெயர். ஆனாலும் அந்த நெற்களஞ்சி இருக்கக்கூடிய தஞ்சை மண் அதுதான் பெருவுடையார் பிரகதீஸ்வரர் பெரிய கோயில். அந்த தஞ்சை பெரிய கோயில் இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவனாருக்கு பிரகதீஸ்வரருக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதத்திலே பௌர்ணமி என்று கிட்டத்தட்ட 1000 அரிசிகளை சாதமாக சமைத்து அந்த சாதத்தை சிவலிங்க திருமேத்திலே அன்னத்தால் பூசி அபிஷேகம் செய்வார்கள். அதுக்கு பேர் தான் அன்னாபிஷேக விழா. அப்பேற்பட்ட அன்னாபிஷேக விழாவை கண்டவர்களுக்கு, சோரை கண்டவர்களுக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு இடம் கிடைக்குமா? இதுதான் பழமொழிக்கு உண்டான அர்த்தம். இப்படி திண்டு விட்டு கொரட்டை விட்டு தூங்கினா சொர்க்கம் கிடைக்காது. வேற என்னது கிடைக்கும்னு நான் சொல்ல முடியாது. அதனாலே நாட்டின் பெருமையை பறைசாற்றி பிறகு நல்வழி தேடுவோம். லஞ்சை கலனிகளில் நாயகனை நீ வாழ்க, நரனமிடு காவேரி காவலனே நீ வாழ்க, தஞ்சமன வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருமுடைய தலைவனே நீ வாழ்க, வெஞ்சமரில் வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோர் வெள்ளையர் பெரிய கோயில் தந்த வீரராஜராஜ சோழனே வாழ்க, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, தாரணியில் தமிழ் போல நிலையில் வாழ்கவே, தாரணியில் தமிழ் போல நிலையில் வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. மூன்று நிலங்கள்
நாடி நம்ம சுற்றி வரக்கூடிய நாடுதலும் போற்றி வணங்கக்கூடிய இந்த புண்ணியமான பூமியிலே சபை நாகரிகம் கருதி பாருங்க. பொன்னாவளம் மக்கன் முனியாண்டி அவர்கள் சார்பாக இந்த 200 ரூபாயை நாரதர் கீதப்பிரியன் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்குகிறார். அன்பு கருப்புச்சாமி பாடலை விரும்பி கேட்ட போஸ் அவர்கள் இந்த 50 ரூபாயை அன்பளிப்பாக வழங்குகிறார். கண்டிப்பான முறையிலே அன்பு மாமா கேட்டவர்களுக்கு பாடுகிறேன். அன்பு முனியாண்டி குடும்பத்தார்களுக்கும் நன்றி அண்டிக்கிறது வணக்கம். உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறேன் காலத்தை சிறப்பேற்கொண்டு. அவருடைய இல்லைன்னா அந்த இடத்த விட்டு நம்பி ஆனந்த் நகரவே மாட்டார். ஏன்னா அவர் மின்சாரத்தில் பணி புரிஞ்சாலும் கூட அப்புறம் அவர் வாட்டுக்கு இதை கட் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பார். என்னடா நம்ம கேட்டால் பாட்டு விளையாண்டு. ஆமாம், கண்ண தோழா ஒளியிலே காலை எடுத்தாடவளே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசில இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. கண்ண திறந்தா ஒளியிலே நடவில்லை உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே இப்ப கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. காதல் வந்தது முன்னால கவலை வந்தது பின்னால. காதல் வந்தது முன்னாலே கவலை வந்தது பின்னாலே. காதல் வந்தது எனக்கு காதல் வந்தது முன்னால கடுப்பு வந்தது பின்னால. ஜாதி மதம் பார்த்து நாடு பழகலே. ஜாதி மதம் பார்த்து நானும் பழகலே. அடி ஜாதி மதம் பார்த்து நாடு பழகலே. அந்த சங்கதி தான் எனக்கு ஒண்ணும் புரியல. கண்ண திறந்தா ஒளியிலே நடத்தா நடவில்லை உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே. உன்னை நினைச்சு வாழ்ந்தேனே உள்ளம் நோக அழுதேனே. உன்னை நினைச்சு வாழ்ந்த நீ உள்ள நோக அழுதே. அடி உன்னை நினைச்சே ஆ, 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 உன்னை நினைச்சு வாழ்ந்த நீ உள்ள நோக அழுதே. கண்ணா ஆசை கண்ணா அடி கண்ணா என்று சொன்னதெல்லாம் வேசமா. நம்ம காதலுக்கு ஜாதி ஒரு தோசமா. கண்ண திறந்தா ஒளியிலே காலை எடுத்தாடவளே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே. இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. ஊருக்கெல்லாம் இந்த ஊருக்கெல்லாம் பொன்னாகுள ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டு பாடுனே. ஊருக்கெல்லாம் கேட்கவே இந்த பாட்டு பாடுறேன். உனக்கு மட்டும் கேட்டா போது ராசாத்தி. உனக்கு மட்டும் கேட்டா போது ராசாத்தி. அடி உனக்கு மட்டும் கேட்டா போது ராசாத்தி. எம்ம உண்மை காதல் வாழ வேணு ராசாத்தி. கண்ண திறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நடவல்லே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே. இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. ஆக ஆசையை பூர்த்தி செய்வதற்கு நன்றி ஆனந்து. போதுமா? சரி இருக்கட்டும். ஆக அடுத்ததாக அன்னை முனியாண்டி கேட்டார். ஏன்னா உலகத்திலே வாழும் காலத்திலே வாழ்வதற்கு 1000 வழிகள் இருக்கலாம். ஆனால் வாழ்ந்து முடிந்த பின்னால் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று நெடுங்குளத்தை சேர்ந்த அன்பு மாமா ஆறுமுகம் அவர்கள் சார்பாக 50 அன்பளிப்பு கௌரவப்படுத்துகிறார்கள். அன்பு மாமா ஆறுமுகம் குடும்பத்தார்களுக்கு நன்றி. அப்பேற்பட்ட நிலையிலே ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு தாய் என்ன பாடுபடுகிறார்? ஒருவேளை அந்த குழந்தைகளாகப்பட்டவர்களுக்கு இடையே ஏற்பட்டு தாயாகப்பட்ட இறக்க நேரிட்டால் அந்த குடும்பம் என்ன கதியாகும், தன் பிள்ளைகள் என்ன நிலையாகும் என்பதை உணர்ச்சி பூர்வமாக பாடக்கூடிய பாடலாக, ஒரு தாய் குழந்தைகளை விட்டு பரிதவிக்கும் பரிதாப பாடலாக, பிரிவு பாடலாக இதோ உங்களுக்காக சமர்ப்பணம்.
கெயின் வச்சுக்கலாம், எக்கோ வச்சுக்கலாம். அந்த உருண்ட மலபோரத்திலே உளுந்து காய போட்டிருந்தே அந்த உழுத கூட்டி எள்ளும் முன்னே இந்த சண்டாள சீமையில இன்னைக்கு உரிமை சத்தந்தா கேட்டதென்ன? ஏ காட்டி நீ எங்கெங்கே முட்டையிட்டு நான் கள்ள தொலைச்சலோ கருமலையில் முட்டையிட்டு நான் இட்டது 4 முட்டை, பொறிச்சது 3 குஞ்சு. ஐயா நான் இட்டது 4 முட்டை, பொறிச்சது 3 குஞ்சு. நான் இட்டது 4 முட்டை, பொறிச்சது 3 குஞ்சு. அந்த 3 குஞ்சுல மூத்த குஞ்சு கரையேடி 3 மலை சுத்தி வந்து, நடு குஞ்சு கரையேடி 4 மலை சுத்தி வந்து, இளைய குஞ்சுக்கு இறை தேடனா போகையிலே அந்த காணாங்குரத்தி மகே என்ன கண்டிருந்து குரத்தி மகே அந்த காணாங்குரத்தி மகே என்ன கண்டிருந்து எண்ணி போட்டா ஏறக்க 2 கண்ணுக்குள்ள ஏறக்க 2 கண்ணிலுக்கு 2 மாரடிக்கு ஆடுத கண்ணில் ஆறா பெருக்கி ஆன குளிப்பாட்டு, குடமும் பெருகி குதிரை குளிப்பாட்டு, பள்ளம் பெருகி பள்ளி குளிப்பாட்டு, ஏறி பெருகி எருது குளிப்பாட்ட நாம் பெத்த மக்கா உங்களை பாதியில விட்டு இப்போனா நாம் பெத்த மக்கா உங்களை விட்டு இப்போனா பாதியில போறேனே சின்ன குருவியணி சிலுகி எழக்கூடாது, கத்து குருவியணி கதறி எழக்கூடாது, சின்ன குருவியணி சிலுகி எழக்கூடாது, கத்து குருவியணி கதறி எழக்கூடாது. வளையன பெருங்கணமா அதை அறுக்க வழிகளும் இருக்குதம்மா, வளையன பெருங்கணமா அதிலே வழிகளும் இருக்குதம்மா. நொய்குருவியணி நொந்து எழக்கூடாது, ஏழ குருவியணி எங்கி எழக்கூடாது, நொய்குருவியணி நொந்து எழக்கூடாது, ஏழ குருவியணி எங்கி எழக்கூடாது. வளையன பெருங்கணமா அதை அறுக்க வழிகளும் இருக்குதம்மா, வளையன பெருங்கணமா அதிலே வழிகளும் இருக்குதம்மா. வழிய வேதனையும் வலையோடு போயிருச்சு, வழிய வேதனை அலையோடு போயிருச்சு. வாழ்க்கை என்னாடு தோராடி தெரிஞ்சிருந்த வாங்க பறந்துடுவோம், என் குஞ்சுகளா வாங்க பறந்துடுவோம். வளையனு அறிவாளால் அந்த வலைகளை அறுத்திடுவோம், அழகனு அறிவாளால் அந்த வலைகளை அறுத்திடுவோம். வாங்க பறந்துடுவோம், என் குஞ்சுகளா வாங்க பறந்துடுவோம், வாங்க பறந்துடுவோம், என் குஞ்சுகளா வாங்க பறந்துடுவோம். நன்றியா. ஆக ஆக்காட்டி பாடலாக அற்புதமாக இருந்தாலும் நானே பாடிக்கொண்டிருந்தால் இந்த காட்டுக்குள்ள இருந்து ஆக்காட்டி போல அல்லது வேற ஏதாவது சத்தம் கேட்கிறதா கவனித்து பார்க்கிறேன். நாராயண நாடக அமைப்பாளர் காளீஸ்வரன் நைனாங்குளத்தைச் சேர்ந்த காளீஸ்வரன் அவர்கள் கீதப்பிரியன் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பாளர். நன்றியா. நமது நைனாங்குளத்தைச் சேர்ந்த அன்பு மாப்பிள்ளை
முன்னாள் கொத்தனார் இன்னைக்கு நாடக அமைப்பாளர் ஆயிட்டார். அதனால் அவரையும் வாழ்க வரவேற்று அன்பு காளீஸ்வரர் குடும்பத்தார்களுக்கு நன்றி கிடந்த வணக்கம். அழகான முறையிலே கவிதை பெண் பாடிக்கொண்டிருக்கிறார் காலமகள். இனிமையான ஒரு சாரியவளம், என்ன ஒரு சங்கீத ஞானம். பாடுவதெல்லாம் பாட்டல்ல, ஏனென்றால் பார்ப்பதற்கு மயில் அழகாக இருக்கும். அழகாக இருக்கக்கூடிய மயில் தன்னுடைய தோகையை விரித்து அற்புதமான முறையில் நடனமாடும். ஆனால் ஆடக்கூடிய மயிலுக்கு பாட தெரியாது. அப்படித்தாங்க. ஆனால் பார்ப்பதற்கு கண்ணுக்கரேன்னு இருக்கும் குயில். உங்கள் இல்லையா? வதையலாம் என்ன ஒரு இனிமையான ஒரு சாரியம். ஆமாங்க என்ன முதல்ல 2 தடவை நீ சத்தம் கட்டுச்சாரி, அப்புறம் 3ஆவது தடவை எதுக்கோ கூப்பிட்ற மாதிரி இருக்கு. வாங்கில நல்ல சத்தமே வராதாயா அப்படின்னு யாரும் கேட்டக்கூடாது இல்லையா? அதனால் நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா மயில் ஆடுவதும் குயில் கூவதும் இயற்கை இலகை இறைவன் படைத்த கொடையாக நான் கருதுகிறேன். அது உங்களை சொல்லி குத்தம் இல்லை. காட்டுகள் இப்படி நம்ம மருது மாதிரி ஒரு இளவட்டம் இப்படி வேணா போனேன், குயில் சத்தம் கடிச்சு. எப்படி கடிச்சுப்ப? எப்படி கடிச்சு? நல்லா கேட்குது இல்லையா? இது அழகாக நல்லா இருக்கு. அப்படியா? நல்லா இருக்கே. எந்த சத்தம் எப்படி இவ்வளவு இனிமே அதில் எப்படி சத்தம் கேட்குது? ஒரு அவுன்ஸ் ஊத்துனாத்தே அதுவும் கத்தேன். இவனுக்கு 3 அவுன்ஸ் போட்டாத்தே வாஜிப்பேன். யாரு போய் தான் புல்லு தாங்குது எந்த காலத்துல போய்? சரி பரவாயில்ல. சரி புள்ள கூடிய மொத்தம் இருக்கணும். வெறும் தண்ணி குருவியெல்லாம் இருக்கும் போல தெரியுது. நீர்ப்பறவை தான், வாட்டர் பேர்டுன்றீங்களோ? சரி இருக்கட்டும் பரவாயில்ல. உங்களுடைய அந்த குருவிയുടെ சத்தத்தை கேட்ட உடனே பார்த்தாங்க, ஆஹா என்னமா கூவுற, உங்களுடைய குரல் ஓசை கேட்டு அங்கேருந்து ஓடி வந்தேன். ஆனால் என்ன தெரியுமா, கிட்ட வந்து பார்த்தோம் உன் முகத்தை பார்க்க ஜெயிக்கலையே. உங்களை இல்லைங்க, குயிலை பார்த்து கேட்டாலாம். அப்போ அந்த குயில் சொல்லிச்சான், என்னட்டு என்னப்பா இருக்கு, கடவுள் என்ன இப்படி படைச்சிருக்காரு, இது ஏன் குறை கிடையாது அப்படின்னு. சரி கடவுளை போய் கேளுப்பா அப்படின்றவுடனே நேராக போய் அடுத்த கடத்து போயிருக்கு. அங்கே மயில் ஆடிக்கிறதுக்கு வண்ண தோகை இப்படி பல நிறம் கிடந்திருக்கு. ஆக இதை புறம் பார்த்த உடனே இவனுக்கு சந்தோஷமாயிருச்சு. ஆனால் கிட்ட போய் சரி மயில் ஒரு வேளை பாடுமே அகவுமே, அதை போய் கேட்கலாம். எப்படி மயில்? ஐயோ, அங்கிருந்து ஓட்டமா ஓடி வந்து உன் அழகை பார்க்கறதுக்கு வாயை திறந்தா ஜெயிக்கலையே சத்தத்தை கேட்டு அப்படின்னு மயில்கிட்ட குறை கண்டுபிடிச்சானா. அந்த மயில் சொல்லிச்சான், கடவுள் படைப்பா என் கையில் என்னப்பா இருக்கு. பக்கத்தில் ரோஜாவை பார்த்தா, ரோஜாவே எவ்வளோ அழகா இருக்க, சிவப்பு ரோஜாவே, உன்னை பார்த்த பொழுது அழகா இருக்க, உன்னை தொடரலாம்னு நினைக்கும் போது படக்குன்னு முள்ள வச்சு குத்துப்புறியே அப்படின்னு போது என் கையில் என்ன இருக்குது. வந்து இறைவன் படைப்பு. நான் மலையை பார்த்துருக்காங்க, உயர்ந்த மலையே பச்சை பசேன்னு இருக்கிறேன். ஆனால் என்ன சித்திரவை ஆட்சி வந்துச்சுன்னா உன்னை பார்க்க ஜெயிக்க முடியாது, காஞ்சி சருகா போயிடுறேன். அது சொல்லிச்சா இது கடவுளுடைய குறைப்பா அப்படின்னு. கடவுள் வச்சது நம்ம இடத்துல என்ன இருக்குது. அப்படி வீட்டு நிலவை பார்த்துருக்கேன். ஆஹா பாலும் கணத்திலே வந்து ஒரு பட்டப்பகலில் வெட்டளவு போல வெள்ளித்தட்டு போல மிதக்கிறையே நிலவை பார்த்து சொல்லியிருக்கேன். நிலவு ஆனால் 15 நாள் கழிச்சு உனியை பார்த்தா ஜெயிக்காதுவோம், இருக்கிற அடையாளம் தெரியாமே போயிடுறியே, ஏன்னா அமாவாசையாக போயிரும்ல. அதுகிட்ட போய் கேட்டேன், இது கடவுள் படைப்பு. அங்கிட்டு பார்த்துருக்கேன் பெரிய கடல். ஆஹா கங்கு கரை காணாத கடலை, எம்மா பெரிய குளம், எம்மா பெரிய கம்மா, எம்பூட்டு தண்ணி, அத்தனை தெரியும் பூரா பார்த்து பிடிச்சோன்னா என்ன இருந்து என்ன பண்ணேன். திடீர்னு தாக எடுத்து வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு கை அள்ளி குடிக்க முடியுமா அப்படின்னு கடலை பார்த்து குறை சொன்னானா. அப்போ எல்லாம் சொல்லி கடவுள் வேற குறை சொல்ல என்ன, நானும் பார்த்து மயிலை பார்த்து குயிலை பார்த்து மட்டையை பார்த்து கொட்டையை பார்த்து எல்லாரும் இந்த கடவுளே சொல்கிறாங்களே, கடவுளை போய் கேட்போம்டா அப்படின்னு நேரம் கடவுளை போயிட்டு. ஆமாம் கடவுளை போயாச்சு. கடவுளே நான் மயிலில் போனேன், குயிலில் போனேன், மலையை பார்த்தேன், நிலவை பார்த்தேன், கடவுளை பார்த்தேன், எல்லாம் குறை வைக்காம நீ படைக்க மாட்டியா, ஏன் அப்படி குறைய படைச்சிருக்க அப்படின்னு நேரடியாக கேட்டேன். அப்போ தான் கடவுள் சொன்னாராம், உனக்கு 6 அறிவு கொடுத்தேன், உனக்கு இது இப்படி இருக்கணும், எது எங்கெங்கே இருக்கணுமோ அது அங்கங்கே இருந்தாத்தே சிறப்பு அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச நான் படைச்சிருக்கேன். ஆனால் நீ அடுத்தவங்களை பூரா பார்த்து இந்த குறை சொல்லிகிட்டே இருக்க பாரு, இந்த குறை சொல்கிற புத்தி மட்டும் இல்லாமல் இருந்தால் நீ நல்லா தாண்டா இருப்ப அப்படின்னு மனிதனை பார்த்து கடவுள் சொன்னானா. இப்படி அடுத்தவிட்ட குறை சொல்கிறான் பெரிய. ஏன்னா நெட்டிக்கன் திறப்பினும் குற்றம் என்று கேட்டான். பாண்டிய நாட்டிலே மதுரை 80 அன்று நக்கீரனாகப்பட்டவன். அவனுக்கும் அதுக்கு பதில் உரைத்தார், சங்கருப்பது எங்களுக்குள்ளும் சங்கரான கேதுகுலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணை நின்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை என்று அன்று சிவனை பார்த்து எதிர்த்து கேள்வி கேட்டவன். அப்பேற்பட்ட இனத்திலிருந்து பாடிக்கொண்டிருக்கூடிய மக்களை பார்க்கும் பொழுது பாட்டு பாடு அப்படி பாடுவோம், கடைசி பாடுவேன். அதனாலே பாடுவோம் இந்த கருத்தினாலே. எப்படி நாடு வந்தல் புறமை நாடி வந்த பறவை
நதிகள் சொல்லிட சலகை குலுங்கிட கலைகள் பயின்றவள் நீ ராகம் பாடின தாளம் சேர்த்திட கற்றுக்கொண்டவள் நீ எனது காலம் உள் காதில் விழவில்லையா உன் நெஞ்சை தொடவில்லையா ஒரு மூடல் கதை சொன்னான் என் கதை அதுதான் இது காதல் தெய்வீகம் அடப்போடா ஒரு மூடல் கதை சொன்னான் என் கதை அதுதான் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவில் நோகுதடி சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே கண்ணாளனை கண்ணாளனு என் வேதனை சொன்னாள்னு நல்வார்த்தைகள் தந்தாள் என்ன சோலை புஷ்பங்களே இவள் சோகம் சொல்லுங்களே तेरे मेरे बीत में हेदा है ये बंगल अंसार ஒரு நாரதர் தமிழ் பாட்டு பாடாம நீங்க பாட்டு ஹிந்தி பாட்டு ஏய் தமிழா இருந்தானே யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணப்படுத்தான் பாரதி செப்பு மொழி நெட்டுடையார் இனில் சிந்தனை கொண்டுடையான எத்தனை மணி நாள் பார்த்தாலும் பாடுறதா இருந்தாலும் ரசிக்கிறதுக்கு உணர்வு வேண்டுமே நீங்க ரசிச்சதுனால ஹிந்தி பாட்டு கண்டுபிடிக்கிறீங்க அப்ப உண்மையான ஆல்ரவுண்டர் இசைக்கு ஒரு இசைக்கு மொழி தடை கிடையாது அப்படிங்க நாடு வந்தல் போறவை நாடி வந்த பார்வை தேடி வந்த வேலை வேடம் செய்த லீலை தேடி வந்த வேலை வேடம் செய்த லீலை சிறகுகள் உடைந்ததடி உறுதிகள் அடைந்ததடி உயிரே உயிரே
காவல் செஞ்சது சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் சுந்தரம் நிறைந்தது பொன் சிறந்த மங்கை இவள் உலகெங்கு ஏன் வந்தாள் அந்தரமே குந்து தேவ குந்தவி முழங்க வரும் அந்தரமே கிந்திரவ துதிமி முழங்க வரும் இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகெங்கு ஏன் வந்தாள் வருகிறான் காவலன் காவலனை சந்திப்போம் கழகத்தை ஆரம்பிக்கிறேன் தமிழ் நிலம் அறக்கட்டளை புன்னாவளத்தைச் சேர்ந்த மாதவன் அவர்கள் இந்த 500 ரூபாயை கீதப்பிரியன் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்குகிறார். நமது புன்னாகுளம் அன்பு சகோதரர் தமிழ் நிலம் அறக்கட்டளை மாதவன் அவர்கள் சார்பாக ரூபாய் 500 அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. அந்த அறக்கட்டளை சார்ந்தவர்கள் பெயரே ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது, தமிழ் நிலம். உண்மைதான். ஏன்னா மொழிக்கும் இனமத்துக்கும் நிலத்திற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கண்டிப்பான முறையிலே இந்த தமிழ் நிலம் அறக்கட்டளை அவர்களுடைய அன்பர்கள் குழுவிலே என்னையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வெகு சீக்கிரமாக. ஆக முறையிலே வளமோடு வாழ்க என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதோ ஒரு காவலர் அங்கு மிக விழாவிக் கொண்டிருக்கிறான். வெகு சீக்கிரமாக காவல் சென்று வைக்க வேண்டும். அதற்கு முன்னதாக மாமா கருப்பசாமி பாடலை கேட்டார். அந்த கருப்பசாமி பாடல் மட்டும் கண்டிப்பாக கச்சனல்ல வரைஞ்சி கட்டி கருப்பு குஞ்சம் மேலே கட்டி பச்சை நல்ல வரிஞ்சு கட்டி மேலே கட்டி கச்ச 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 கச்சனல்ல வரைஞ்சி கட்டி கருப்பு குஞ்சம் மேலே கட்டி கட்டு கடகா காளை போல் கட்டு கடகா காளை போல் கருப்பசாமி வாராருங்க எங்க கருப்பசாமி தங்க குதிரையில ஏறி வரு வேகத்தை பாரு வரையில் வர கொடுத்து அருந்தருவாரு எங்க கருப்பசாமி தங்க குதிரையில ஏறி வர வேகத்தை பாரு கருப்பசாமி என்றும் வரம் தருவாரு எங்க கருப்பசாமி தங்க குதிரையில ஏறி வரு வேகத்தை பாரு கருப்பசாமி ஏறி வரு வேகத்தை பாரு வெள்ளையில பிடியருவா ஈரமுள்ள வீச்சருவா வெள்ளை நல்ல புடியருவா இரமுள்ள வீச்சருவா வெள்ளியில பிடியருவா ஈரமுள்ள வீச்சருவா போல் கட்டு கடகா காலை போல் கருப்பசாமி வாராருங்க எங்க கருப்பசாமி தங்க குதிரையில ஏறி வரு வேகத்தை பாரு வணங்கி நின்னா வர கொடுத்து அருந்தவாரு அடி எங்க கருப்பசாமி குதிரையில ஏறி வர வேகத்தை பாரு கருப்பசாமி என்றும் வரம் தருவாரு ஆடாத பெய் கூட ஆடி வந்து செய்தி சொல்லுவா ஆடாத பெய் கூட ஆடி வந்து செய்தி சொல்லுவோம் ஓடி போறேன் என்று சொல்லி ஓடி போறேன் என்று சொல்லி ஓட்டமும் தானே இருக்கு எங்க பாராவிகள் எங்க குதிரையில ஏறிவர் வேகத்தை பாரு வரையில் வர கொடுத்து அருந்தருவாரு பாலாதி கருமசாமி தங்க குதிரையில ஏறிவர் வேகத்தை பாரு வரையில் வர கொடுத்து அருந்தருவாரு ஊரான தெய்வமம்மா ஊர்காத்த காளியம்மா ஊரான தெய்வமம்மா நம்ம ஊர்காத்த காளியம்மே உத்தமியா காளியம்மே உத்தமியா காளியம்மே அவர்களை கண்டருவார் எங்க கருப்பசாமி தங்க குதிரையில ஏறி வரை வேகத்தை பாரு பொன்னாகுல எல்லையிலே ஒரு கூடனே காப்பவரா பொன்னாகுலத்து எல்லையிலே ஒரு கூடனே காப்பவரா பஞ்சபான வாத்திடவே பண்ட மக்களை காத்திடவே பாலாவி கருப்பு மாறாருங்க எங்க கருப்பசாமி தங்க குதிரையில ஏறி வர வேகத்தை பாரு எங்க கருப்பசாமி தங்க குதிரையில ஏறி வர வேகத்தை பாரு எங்க கருப்பசாமி தங்க குதிரையில ஏறி வர வேகத்தை பாரு வரையில் வர கொடுத்து தருவாரு
பாலாவி கருப்பனுடைய துணையோடு எல்லோரும் நலமாக வாழுங்க. பொன்னாவளம் கிராமத்தில் அமைந்திருக்கும் பூசை பத்துமடை ஐயனார் கோயில் சார்பாகவும் வீரகாளியம்மன் கோயில் சார்பாகவும் ஸ்ரீ பாலாவி கருப்பையா சாமி துணையானும் செங்குலரணி விநாயகர் துணையானும் ஊரக்காக்கும் காளியம்மா கோயில் சார்பாக அண்ணன் கீதப்பிரியனுக்கு இந்த கோவிலுடைய சார்பாக இந்த 500 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கிறேன். பொன்னாகுளம் மண்ணிலே தெய்வமென கருதி நாமெல்லாம் வணங்கக்கூடிய ஊர்காத்த காளியம்மன் துணையிலே கும்பாபிஷேகங்கள் நடந்தாலும் இந்த மக்களுக்கெல்லாம் முதன்மை தெய்வமாக காக்கும் தெய்வமாக இருக்கக்கூடிய பாலாவி கருப்பசாமியுடைய பாடலாக பாடியமைக்கும் அதை பாராட்டக்கூடிய அன்பளிப்பு பெருமை சேர்த்த கோவில் நிர்வாக குழுவினர்களுக்கும் அதனை முன்னிட்டு இந்த சாமி இறங்கி ஆடிய பக்தர்கள் அனைவருக்கும் எங்களது கலைக்குழு சார்பில் நன்றி தெரிவித்து தொடர்களும் கலைப்பணி நன்றி கலந்த வணக்கம். பாட்டுக்கத்தா இந்த ஆத்தா மேலே விழுந்தா அமுக்க தெரிஞ்சாங்க கையால் உரிய விடுத்தா நல்ல வேலை சின்ன பிள்ளையெல்லாம் மேலே விழுக தெரிஞ்சு ஆமாம் விழுந்து உழப்பிட்டாங்க. மரியாதைக்குரிய இந்த அம்மன் பாடலை பாராட்டி பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பண்ணன் காளீஸ்வரன் அவர்களும் அன்பு தமிழருக்காக பாடுபட்ட பிரபாகரனுக்காக ரசிகர் மன்றத்தின் சார்பாக அன்பு தம்பி எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் முத்துப்பட்டியைச் சேர்ந்த விஜயகுமார் அவர்கள் ரூபாய் 200 அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தியிருக்கிறார். அன்பு தம்பு நாடக அமைப்பாளர் அன்பண்ணன் காளீஸ்வரன் சார்பாகவும் பிரபாகரன் அவர்கள் சார்பாகவும் அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். அன்பு உள்ளங்களுக்கு நன்றி 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 கலந்த வணக்கம் வணக்கம். தண்ணி கொஞ்சம் நேரம் நின்று கொடுங்க, எப்பவே கொடுக்காதீங்க. கனகத்தில் பாட்டு பாடும்
அடியேன் ஒரு பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரி. ஆமா. பிரம்மச்சாரி எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? அடியேன் மேலூர்ல இருந்து வருகிறேன். மேலூர்ல இருந்து வர்றீங்களா? அதோ பார். அடே தோப்பார் செய்ப்பார்லாம் போயிருச்சுங்க. அதான் முடிஞ்சு போச்சியா? இல்லையா? அதோ பார் மேலுலகம். ஓ, அந்த மேலூர் என்பது மேலுலகத்தை சுருக்கி சொல்லியிருக்கிறேன். மேலோகத்தை சுருக்குனா மேலூர். ஆமாங்க. அப்ப பூலோகத்தை சுருக்குனா பூலூரா? ஓ வாயில எப்படி ஒரு வார்த்தையா வர்றது? நீங்க தானே சுருக்க சொன்னீங்க. சுருக்க சொன்னா நான் சொல்லும்போது சிரிச்சாங்களா? தவறான வாசம் போக கூடாதியா. மேலுலகத்தை சுருக்குனா மேலூர். ஆனா மேலூர் எதிர்பதத்தை சரியா சொல்லுங்க. நான் சொல்லையில சிரிக்கிறாங்கன்னா காரணம் நான் கோமாளி, சிரிக்கத்தான் செய்வாங்க. அப்ப நான் சிந்தனைக்கு இடம் கொடுக்கணும், சிந்திக்க வைக்கணும். அப்ப எதிர்பதம் என்பது இன்பம் அப்படின்னா துன்பம், இரவுனா பகல், மேடு, பள்ளம், உயர்வு, தாழ்வு, ஏழை, பணக்காரன், வரவு, செலவு, பிறப்பு, இறப்பு, ஜனனம், மரணம், மேலே, பள்ளம், மேலே, கீழே, மேலூர், கீழூர். கீழூருக்கு வந்திருக்கீங்களா? அப்படியே பூனா போட்டு கொடுத்துறேன். பூலூர்னு நினைச்சிட்டேன். இருக்கட்டும். நான் ஒரு வார்த்தை வெல்ல ஒரு வார்த்தை கொள்ளும். பிரம்மச்சாரி வந்தாத்தான் இந்த பொன்னாகுளமே பெருமிதம் கொள்ளுது. கண்டிப்பா. ஆமா. ஏண்டா அந்த கருப்பனை அலக்கையில எல்லாரும் இந்த புல்லரிச்சு ஆடி வந்தாங்க பாருங்க. உண்மையிலேயே அந்த கருப்பனுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பாலாவி கருப்புங்க. பாலாவி கருப்பு. அப்ப அழகர் மலையில உள்ள கருப்பு அவரது 18ஆம் படி கருப்பு. 18ஆம் படி கருப்பு. இப்படி கருப்பனுக்கு நீ தள்ளி உட்காரு. நீ வந்தாவே ட்ருப்புனுதுடா. காவல் காக்கும் தெய்வமே கருப்பு தான். தள்ளி உட்காரு. உன்கிட்ட ஏதோ ஒரு வேற எஃபெக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். பாத்தியா? அப்பா அப்படி வந்து உட்கார்ந்தோன்னு ஏதோ ஒரு சக்தி இழுக்குது. ஒரு வாட்ல இருக்காரு பாவம். கருப்பே. சரி இருக்கட்டும். சரி விஷயத்துக்கு வருவோம். மேலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வந்திருக்கேன். நீங்க வந்தது குட்டியானையா சேராட்டவா? போயா முதல்ல. அதுக்கெல்லாம் மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய வாகன மார்க்கமியா. அடியன் வந்து போறது ககன மார்க்கமாக. ககனம் என்றால் ககனம் என்று சொன்னால் பூமியிலே கால்படுமாதமல் ஆகாயத்து மார்க்கமாக அந்தரத்திலே பறந்து வருவது, காற்றோடு காற்றாக கலந்து பயணிப்பது. பூமியில கால்படாம இருக்கணும்னா சித்து கட்டுக்கணுமே. ஒன்றா இரண்டா அஷ்டமா சித்துக்கள், 8 வகை சித்துக்களை கற்ற இந்த ஞானினா. 8 வகை சித்துக்கள். ஆமா. அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் எடுத்துக்கூடிய 8 வகை சித்துக்களை கட்டதுனால எங்களுக்கு அஷ்டமா சித்துக்களை கட்டிருந்த சித்தர்கள். இப்ப அனிமல் என்ன சாமி? அனிமா என்ற கண்ணுக்கு புலப்படாத ஒரு நுண்ணுயிர் போல எவ்வளவு சார்ந்து சிறுசாக்கிறது. கரிமான்னா அதனால சிறுச பெருசாக்குறது. லகிமான்னா காற்று போல ஆக்குவது. ஈசத்துவம், ஈசத்துவம் ஈசனை நாடி எல்லாம் அவனுக்குள்ள ஐக்கியப்படுத்துவது. வசித்துவம் வசியப்படுத்துவது. பிறகு பார்த்த மாத்திரத்தை எங்க பின்னால வர வச்சிருவான். பிரகாமியா? பிரகாமியம் என்றால் அதுதான் முக்கியமான கடைசி ஒரு சித்து. எப்படின்னா பிரகாமியம்னா கூடு விட்டு கூடு பாய்தல். கூடு விட்டு ஹலோ இதுல கெயினை வச்சு விடுங்க. வெளியில இழுத்து விடுங்க. கூடு விட்டு கூடு பாய்தல். கூடு விட்டு கூடு பாய்தல். ஒருத்தர் இறந்து போட்டா வச்சுக்கங்களேன். சரிங்க. அவருடைய உடம்புக்குள்ள எங்க ஆன்மா உயிரை செலுத்தி அவர் போல நடமாடுவது. ஓ தெரியுதா? இதுக்கு பேர் தான் 8 பிரகாமியம். இருக்கட்டும் சாமி. உங்க பேர் என்ன சொன்னீங்க? பேர் என்னுடைய பேரா? நாரத மகரிஷி. ஏன் சந்தேகமா இருக்கா? நான் பேரை கேட்கல, பிரம்மச்சாரி தான் கேள்விப்பட்டேன். பேரு நாரத மகரிஷி. ஆமா. நீங்க இந்த 8 வகை சித்துக்கள்ல கடைசி வகை சித்து சொன்னீங்க பாருங்க, கூடு விட்டு கூடு பாய்தல் பிரகாமியம். கூடு பாயிறது. ஆனா அந்த ஊர் காத்த காளியமே பூலோகத்துல மனிதர்களுக்கு ஒரு சித்தை கொடுத்துருக்கான் பாருங்க. மனிதர்களுக்கு அப்படி இல்லையே, இதுவரைக்கும் இல்லையே. ஏன்னா மனிதர்களாக இருந்தால் ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனையும் சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று சொல்லக்கூடிய மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற பஞ்ச புலனையும் அடக்கி மோட நிலைக்கு போய் தபம் இருந்தால் இந்த வரத்தை பெற முடியும். அந்த வரத்தை நீங்க அப்படி பெற முடியாது. 8 சித்துக்கள் இல்லற வாழ்வில் ஈடுபடக்கூடியவர்கள், இல்லற வாழ்வில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அந்த தகுதி கிடையாது. ஆங்காரத்தை உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டரித்து அது அடக்குனா 8 வகை சித்துக்கள் நாங்களும் கத்துக்கிடுவோம். ஆனா நான் சொன்னது ஒரு சித்து தான். ஒரு சித்தா? எப்படி? நீங்க கூடு விட்டு கூடு வாய்வைய. ஆமா. நாங்க வந்து பூலோகத்துல வீடு விட்டு வீடு வாய்வோம். அப்ப விளக்க மாத்தடி வாங்க வேண்டியது. விளக்கத்தை மாத்தி அடிக்கணுமா இல்லையா? வீடு விட்டு வீடு வாங்க விளக்க மாத்தடி வாங்கணும். விளக்கத்தை மாத்தி அடிக்கணும்யா. ஆக நான் விளக்கத்தை மாத்தி அடிக்க நான் தயாரா இருக்கேன். இவடத்துல என்ன பார்த்து வழிபடுத்தி கேக்குறீங்க? சரி இருக்கட்டும். உங்க பேர் நாரத, உங்க தொழில் கலகம் பண்ணுவது. நல்லா இருக்கிற ஊர்கள்ல சண்டையில தூட்டு போறது. உன் பேச்சு வித்தியாசமா போயிட்டு இருக்கு. எல்லாமே அப்படித்தானே நீங்களும் சொல்றீங்க. கலகம் பண்றது பேசாதியா. எங்க சண்டை நடக்குதோ அந்த இடத்துல சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடியவன் அடியன். தெரியுமா? அதர்மத்தை நீக்கி அதர்மத்தை அழித்து தர்மத்தில் நிலைத்துவதற்காக இந்த உலகத்தில் சதா சர்வகாலம் வளர்ந்து கூடக்கூடியவன் நாரதன். நற்கலகமா? துர்க்கலகம் கிடையாது. அப்ப நாங்க ஊர்கள்ல கத்தி எடுத்து கலகம் பண்ணா நான் என்னுடைய புத்தினாலே அதை தடுத்து நிறுத்திடுவேன். நாங்க அரிவாள் எடுத்து வெட்டிக்கிட்டா நான் என்னுடைய அறிவாள் அவர்களுக்கு ஒரு நல்வழி காட்டிடுவேன். நாங்க கம்பெடுத்து அடிச்சுக்கிட்டா அன்பால திருத்திடுவேனியா. நாங்க கல் எடுத்து எறிஞ்சுக்கிட்டா வாய் சொல்லாலேயே அவர்களுக்கு ஒரு நல்ல பதிலடி கொடுத்துருவேன். அப்ப நீங்க தான் ஊனா சூனா போனா நானா தோனா. என்ன இளம பெரிய சுருங்க சொல்லி வழங்க வைக்கிற நீங்க மட்டும் சுருக்குனீங்க, மேலோகத்தை சுருக்கி மேலூர் சுருங்க சொல்லி வழங்க வைக்கிற பெரிய சுப்பிரமணிய பாரதிய. நீ அப்ப நீங்க மேலூரை சுருக்குனீங்கன்னு பெரிய மகாகவியா?
நான் மேலோகத்தை ஒரு வார்த்தை சுருக்கினேன், ஆமா மேலோகத்தை சுருக்கி மேல் ஊருனேன், ஆமா. நீ பூலோகத்தை சுருக்கி சொன்னீங்க. அஞ்சலத்துல சுருக்கியிருக்கேன். அதைத்தான் எப்படின்னு கேட்குறேன். ஊனா இறையா ஊனா என்ன? உலகம். ஊனா உலகமா? அப்ப அடுத்தது சூனா அது என்னடா என் சூனா? அதான் நான் சொன்ன சூனா. டேய். சுற்றுவது. சூனாக்கு விளக்கத்தை சொல்லியா? அதையா சுற்றுவது. சரி, போ என்றால் பொது நான் நலம் தோ தொண்டன். உலகம் சுற்றும் பொது நல தொண்டன். என்ன ஒரு பெருமைக்குரிய ஒரு தேவலோகத்தோட எனக்கு இப்படி சுருக்கமான ஒரு பட்டத்தை கொடுத்ததில்ல. உண்மையிலே மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. சத்தியமா சொல்றேன், இந்த உலகத்திலே நானும் தேட கிடைக்காத எத்தனை பேரை பார்த்துருக்கேன். ஏன்னா நான் போய் நின்றாச்சுன்னா அவ்வளோ பேர் எழுந்து வணங்குவாங்க தேவேந்திர சபையில். அண்ணா அந்த சபையில் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையை நீ பூலோகத்தை கொடுக்குறத சத்தியமா சொல்றேன், உன்னை போல ஒரு மூணா பூனாவை நான் பார்த்ததே இல்லைடா. என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்களே? நான் மூணா பூனாண்டா என்னையா? மூணா பூனாண்டா முக்கியமான புள்ளி. அப்படி சொல்லுங்க. இந்த ஊருக்குள்ள சொல்றாங்கல்ல, ஏப்பா இந்த ஒரு ஆளு இந்த மனுஷன் பெரிய மனுஷனா இருந்து கும்பாபிஷேக அன்னதான விழா அம்புட்டு விஷயத்து ஒரு ஆளா பார்த்தாரியா, ரொம்ப ஒரு தாப்ப ஊருக்கு முக்கியமான புள்ளி அப்படின்றாங்களே, அது மாதிரி இந்த ஊருக்கு நீ ஒரு முக்கியமான புள்ளி. நான் எத்தனையோ நாரதர்கள் சந்திச்சிருக்கேன். ஆனா வெளிநாட்டு வாழ் நண்பர்கள் பொன்னாங்குளத்தில் பிறந்து வெளிநாட்டில் வாழ்றாங்கல்ல, துபாயில, அவர்களுக்கே முதல்ல நன்றி சொல்லணும். இன்னைக்கு விடுமுறை எடுத்து நம்ம நாடகத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க வெளிநாட்டில் இருக்கையிலே சொன்னாங்க, ஆமா உங்களை மாதிரி ஒரு கேனா பூனா உலகத்துல யாருங்க? போடா ஆயில் ஏதாவது வரப்போகுது அறிவு கட்டவனே. என்ன கேனா பூனாண்டு இருக்க? நீங்க மட்டும் மூணா பூனானா? கேனா பூனாண்டா என்ன சாமி? கேனா பூனா கேட்டு புரிஞ்சு பேசுறீங்க. ஊரே சிரிக்குதே, கேட்டு புரிஞ்சு பேசுறடா. சரி பரவாயில்ல. வெளிநாட்டு வாழ் நண்பர்கள் எனக்கும் வந்து சொன்னாங்க, இந்த நாடகம் பேசுகிற அன்னைக்கே நீங்கள் உங்களுக்கு ஃபோன் போட்டவங்க நீங்கள் தூங்கிட்டீங்க, அதனால் நம்ம சண்முகராசாட்ட நாடகத்தை பேசியிருக்கோம் அப்படின்னு எனக்கு வந்துச்சு, ஃபோன் வந்துச்சு. இருந்தாலும் அவங்க வந்தவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா இப்படி சிறப்பான திறமையான கலைஞர்களை கொண்டாந்ததில் உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குன்னா எனக்கு அதை எங்களுக்கு அந்த வழிநடத்தணும் விட ஒரு பொறுப்பு இருக்குது. ஆனால் அந்த வகையில் சத்தியமாக சொல்கிறேன், உன்னை போல ஒரு பதிலடி கொடுக்குற கூட்டத்தில் எத்தனை நானும் நகைச்சுவை பார்த்துருக்கேன். உன்னைய போல ஒரு சூனாவை நான் பார்த்ததே இல்லை. சூனாவா? ஆமாம், சுறுசுறுப்பான வேணியா. அப்படியா? ஆனா உங்களை மாதிரி ஒரு பூனா பார்த்தது இல்ல. உனக்கு மரியாதை எல்லை மீறி போயிட்டு இருக்க. என்னங்க புண்ணியவதி பெத்த புத்திரனே? முதல்ல என்ன பாயாண்டா புண்ணியவதி பெத்தாங்க அப்புறம் மாட்டிக்கிருவேன். பேச்சு சரியா பேசணும். நான் என்கிட்ட மாட்டிக்கிருவீங்க. புண்ணியவதி பெத்தெடுத்த நான் பெத்தவனா? என்ன எங்க தாய் பெத்தானு உனக்கு தெரியுமா? அப்ப பூனாவுக்கு விளக்கல்ல அதை சொல்லு, நீ தானே சொன்ன. சரியா சொல்லு, ஏன் தவற சொல்ற? ஒரு உலகத்துல வந்து பிறப்பு என்பது ஒரு தாயின் கர்ப்பத்துல வந்தாத்தே. நான் அப்படி கிடையாது. அப்புறம் சொன்னா தானே தெரியும். புண்ணியவதி பெத்தெடுத்தல்ல, புண்ணியவதியாகப்பட்டவள் யார் தெரியுமா? என் தாய் கலைவாணி. களவாணி உங்க ஆத்தா கோடீஸ்வரியாடா? நீங்க களவாணி? யாரா சொன்ன களவாணின்னு? இப்ப கலைவாணியா? கலைகளுக்கெல்லாம் அதிபதி, சொல்லிற்கு அரசி, நாவிற்கு அரசி, நாமடந்தை, தமிழ் செல்வி, தமிழக அரசி, கனிமொழி, தேன்மொழி, இப்படி எத்தனை பேர்கள் இருக்குல்ல. சரஸ்வதி. சரஸ்வதி மயா? அடே அப்ப போல பேர் சொல்லும் போது தெரியல உனக்கு. இந்த சரஸ்வதி பேர் சொல்லத்தானே உனக்கு புரியுது. அவதான் எங்க அம்மா. சரஸ்வதி மயனா சாமி? ஆமையா. பூவந்தியில கூழ் கடை வச்சிருக்கேன். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு கூளை வாங்கி முகரையில் ஊத்த வேண்டியது. மூஞ்சில கூழு கடை வச்சிருக்காளா? எனக்கு ஆத்தாளுக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு. சரஸ்வதி கூழு கடை போயாம தான். எங்க அம்மாவுடைய பெயரை எத்தனை பெண்களுக்கு வச்சிருப்பாங்க. கல்விக்கு அதிபதி. அதுல அந்த கூழு விற்கிற பொம்பளைக்கு வச்சிருக்காங்க. அதுக்காக எங்க ஆத்தா கூழு ஊத்துக்கிட்டாதுரா. தமிழுக்கு சொந்தக்காரன். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மை எழுத்து 214, ஆயுத எழுத்து 1, ஆக மொத்தம் 247 எழுத்துக்களுக்குமே சொந்தக்காரி எங்க அம்மா தான். அப்பா பேரு? அப்பா பெயர் பிரம்மா. பெருமை மேனாயா? ஆமா தெரியுமா? நல்லா இருக்காரே உங்க அப்பா. என்னங்க அப்பா தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க? இல்ல சிவகங்கை நவீன் பேக்கரியில முந்தா நாள் நான் 2 வடை வாங்கி கொடுத்தேன். நவீன் பேக்கரியில வடையா? அவர் மேனாயா? டேய் நீ என்னையா சொல்ற? எத்தனை வருஷம் பழக்கம் உங்க அப்பா? நானும் 18 வருஷம்யா. அவரு அங்க உங்க அப்பா உள்ள லங்கோடு தாயா கட்டுவாரு, டவுசர் போட மாட்டார். டேய் போடா கூறு வெட்டவனே. அவருக்கு தேவலோகத்தில் இருக்காரு. யார் சொன்ன? சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், மதுரை மாவட்டம். உங்க அப்பாவை தெரியாத ஆளே இருக்காது. எங்க அப்பாவை அண்ட சராசரமா தெரியுமியா? குறிப்பா நீ சொல்ற 4 மாவட்டத்தை சொல்லாத. எங்க அப்பா இங்க எதுக்கு வர்றாரு? விசாகத்தன்னைக்கு போய் என்கிட்ட கட்டியும் கேட்கிறாரு உங்க அப்பா. இருந்தா தானே வாங்கி கொடுப்பேன். டேய் 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 குடியாரப்பையில ஒரு யோக்கியர் யாரை போய் பேசிட்டு இருக்கு? எங்க அப்பா போய் அப்படிப்பட்ட ஆளுகிட்ட. ஆமா எங்க அப்பா படைக்கக்கூடிய கடவுளியா? உங்க அப்பா இங்க வந்திருக்காருயா. உடைக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இங்க வந்திருக்காரு. எங்க அப்பா வர கருது இருக்கிற மிஷின் கொண்டு வந்தாரு. 45 வண்டி வச்சிருக்கேன். பரமேன் 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 போட்டிருக்கோம். ஐயோ அவன் சுண்ணாம்பூர் பரமேன்டா. சுண்ணாம்பூர் பரமேன் 45 வண்டி வச்சிருக்காரு. உங்க அப்பா வேற மிஷின். எங்க அப்பா பரமன். பரமனா?
ஒரு எழுத்து மாற பேர் அர்த்தம் மாறி உங்க அப்பா பேர் என்ன? பிரம்மன். பிரம்மதேவன். ஆமா. 4 தலை இருக்குமே. சதுர்முகன் மைந்தன். சதுர்முகன் மைந்தன். அதேதான். படைப்புக்கு அதிபதி. படைப்புக்கு அதிபதி. சிருஷ்டிகர்த்தா. அவரே தான் என்னை படைச்சது எங்கப்பா. மண்ணை படைச்சது எங்கப்பா தான். புல்லை படைச்சது எங்கப்பா தான். புல்லுக்கு எத்தனை அறிவு? ஓர் அறிவு. புழு பூச்சிக்கு ஈரறிவு. நீரில் வாழக்கூடிய மீனினத்துக்கு 3 அறிவு. பறவைகளுக்கு 4 அறிவு. விலங்குக்கு 5 அறிவு. மனிதர்களுக்கு 6 அறிவு. உங்களுக்கு 7 அறிவு. தெய்வங்களுக்கு 8 அறிவு. காளியம்மன் கற்பனுக்கெல்லாம் 8 அறிவு. 8 அறிவு. அவங்க அறிவை யாரும் எட்டு பிடிக்க முடியாது. ஆமா. சரி, அந்த வகையிலே படைத்தலுக்கு அதிபதியாகப்பட்டவன் எங்க அப்பா பிரம்மா. இருக்கட்டும் சாமி, அப்படியா இருக்கட்டும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை, நான் பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரினா என்ன? பிரம்மச்சாரி என்றால் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று சொல்லக்கூடிய 3 வித ஆசை வெறுத்தவன் நான். நீ அங்கே கையை காட்டுற? 3மே இல்லையாம்டா. அப்புறம் மசுருந்தா கல்யாணம். ஓடா ஏதாவது வரப்போகுது வாயில 3 பசுத்திர கையில. எவ்வளவு பெரிய குடும்பத்துல பிறந்தாலும் தேவேந்திர சேவையா அதிர்மையா உங்களை பார்த்தா அம்மா, அதுக்கு என்ன? இத்தனை கூட இல்லையா? எதடா சொல்ற? நீங்க சொன்ன 3 ஆசைகள் தாயே கிடையாது, அறிவுகள் நிறைய உண்டு. ஏன்னா ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதானே வளர்ச்சி அப்படின்னார்கள். நீ சொன்னது போல அந்த பெண்ணின் மீது, மண்ணின் மீது, பொன்னின் மீது இப்படிப்பட்ட ஆசைகள். அந்த 3 சொன்னீங்களா? நீங்க வேற 3 நினைச்சிட்டீங்க. சரி இருக்கட்டும். இந்த கலியுகம் இது. ஆமா. இப்ப 3 இல்ல, ஏன் 3 இல்ல? இப்ப தானையா சொன்னேன், நான் கலியுகத்திலே வந்து ஞானியாக இருந்து பிரம்மச்சரியத்தை சில வரத்தை மேற்கொண்டு இதை உலகத்துக்கு நன்மை செய்கிற காரணத்தினால, ஏன்னா குடும்ப குட்டி இருந்தனா பொண்டாட்டி புள்ள குட்டியில பார்க்கணும், ஊருக்கு நல்ல செய்ய முடியாது. இதற்காகவே நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு பிரம்மச்சாரியை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏன் பிரம்மச்சாரியானே? என்னடா ஓயாம அதவே கேட்டுக்கிட்டு இருக்க? பாபா வீட்டுக்கு பாபா போட நீங்க தூங்கணும். ஏன் பிரம்மச்சாரியானீங்க? எனக்கு பிடிக்கலடா, போட. பிடிக்கலன்னா மண்ணெண்ணெய் ஊத்த வேண்டியதானே? பத்த வச்சு விட்டு போ, எரிஞ்சு தொலைஞ்சு ஒண்ணுமே போய் தொலையிட்டு. குபு குபுண்டு பிடிக்கும். எதுல உங்க நடு வீட்டில் பிடிக்குது? என்ன சொல்றேன் பாருங்க, மண்ணெண்ணெய் ஊத்துறானே, எதுல ஊத்துற? முற்பிறவில ஏதாவது பொண்டாட்டி பிள்ளை அது இருந்துச்சு. அவர் காலத்துல கந்தரவளாக இருக்கும்போது முதற் பிறவிலே 52 மனைவிமார்கள் எனக்கு. 52 பொண்டாட்டி. ஆமா. சிலிண்டருக்கு பதிஞ்சிட்டியலா? நானும் வர்றேன், இந்த சிவகங்கை தாலுகால வந்து கூட்டி போங்க. ஏன்னா ஏற்கனவே 6 சிலிண்டர் தரமா இலவசமாக தரம்னு இருக்காங்களாம். ஒருவேளை அது வந்துட்டா கூட நீ சொன்ன மாதிரி பதிஞ்சிருமியா? 52 பொண்டாட்டி எங்க இருக்காங்க? 52 மனைவிமார்களை ஒன்றை எண்ணுள் அடக்கி உலகத்திற்கு பரிசா கொடுத்திருக்க அச்சரமாக பாடுறீங்க இல்லையா, அதுக்கு தாளம் போடுறீங்க இல்லையா, அந்த தாள பெருமாத்திற்கு ஒரு தாளத்துக்கு அப்படி 4 அச்சரங்கள் இப்படி போட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லையா, அந்த வகையிலே அது அச்சர கணக்கு கூட எங்க மனைவிமார்கள். 52 பொண்டாட்டிக்கு தீபாவளிக்கு சேலை எங்க எடுப்பையா? சேலை துணிமணி அதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கறது இல்லப்பா. ஒட்ட குண்டியாவே தர்றது. அப்படி கிடையாதுயா. நாங்கெல்லாம் அஷ்டமாசித்து படிச்சவங்க. நாங்க நினைச்ச மாத்திரத்திலே அந்த நடை உடை பாவனைகள் மற்றும் ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் நாங்க நினைச்சாலே எங்களை தேடி வந்துடும். அதுக்கு தான் அஷ்டமாசித்து படிக்கிறது. உங்களுக்கு குழந்தை ஊட்டி இருந்துச்சு? இல்லை இல்லை, இப்ப இல்ல, பிரம்மச்சாரி முதற் பிரிவிலே இருந்தது இல்லையா, நானே ஒரு பெண்ணா மாறினியா, பொம்பளையா மாறினியா? ஆமா. அதாவது முதற் பிரிவிலே ஆணாக இருந்து கந்தர்வனத்திலே 52 பொண்டாட்டியை கட்டினேன். 2வது பிறவி இது வந்து இப்போ 3வது பிறவி. இந்த 2வது பிறவில நானே ஒரு பெண்ணாக, நாரதி அப்படின்னு ஒரு பெண்ணாக உருவெடுத்து 60 குழந்தைகளையும் பெற்று காட்டினேன். 60 ஒரு ஆம்பளை உலகத்துல எத்தனை கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு எடுத்து காட்டலாம். ஒரு பெம்பளை உலகத்துல எத்தனை குழந்தையை பெக்க முடியும் அப்படின்றது பெத்து காட்டணும் நான் தான். நீங்க தான் அவ்வளவு 60 பிள்ளை. ஆமா, அவ்வளவு 60 பிள்ளை எங்க இருக்காங்க? 60 பிள்ளைகளையும் அதையும் பரிசா கொடுத்துட்டேன். என்று முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் இருக்கு இல்லையா, அதுல 4வது படை வீடு எங்கே கும்பகோணத்துக்கு அருகாமையில் சுவாமி மலை. அந்த சுவாமி மலையிலே படிக்கட்டுகளாக இன்னைக்கு அந்த சுவாமி மலையில கீழே இருந்து மேல கருவறைக்கு போறதுக்கு போய் பார்த்தா 60 படிக்கட்டுகள் இருக்கும். இந்த 60 படிக்கட்டுகளும் என் குழந்தைகள். அது மட்டுமல்லாது இந்த உலகத்திற்காக 60ஐயுமே என் குழந்தைகளும் உலகத்துக்கும் பரிசா கொடுத்துட்டேன். அதுதான் வருடங்களாக, தமிழ் வருஷங்களா? ஆமா இருக்கு சாமி. 60 பிள்ளைக்கு ஆதார் அட்டை வாங்கிட்டீங்களா? எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்க, சும்மா அப்புறம் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காத. ஏடா ஆதாரத்தை உலகத்துக்களே ஆதார மூலத்தடியில் பாதார விந்த மனிதன் பயந்து நிற்பது எக்காலம் சொல்லி எப்படி கேட்டார் சிவவாக்கி சித்தர், அதே போல இந்த ஆதாரத்தை கொடுக்கறது நாங்க ஐயா. அண்டம் என்று சொல்லக்கூடிய உடம்பலை பிண்டத்தை பிடிச்சு போறது எங்கப்பே, சும்மா தெண்டத்துக்கு உடைக்கிறது உங்கப்பே, பரத கட்டத்தில் முண்டமா பிறந்து நிற்கிறீங்களே, இதுக்கெல்லாம் காரணம் ஆதாரமே நாங்க ஐயா. எங்கிட்ட போய் ஆதார அட்டை கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரி சாமி, நல்ல விஷயங்கள். சரி, இவ்வளவு தெளிவா பேசுறீங்க. நீங்க யார் முதல்ல? நானா? ஆமா, எங்க ஆத்தாளுக்கு மயன். முகரை காட்டுங்க, தெரியுது நல்ல பண்ணி இதை திட்ட மாதிரி. நான் என்ன கேட்கிறேன்னு அதுக்கு பதில் சொல்லியா. நீங்க யாருன்னு கேட்டாங்க, ஆத்தாளுக்கு என்ன. அப்புறம் ஆத்தா யாரு? எங்க அப்பாவுக்கு பொண்டாட்டி. அப்புறம் உங்க அப்பனுக்கு தங்கச்சி நான் சொன்னேன். சரி உங்க அப்பா கேக்குறியா? சரி உங்க அப்பா யாரியா? எங்க ஆத்தாளுக்கு புருஷன். உங்க ஆத்தாளுக்கு அப்புறம் சித்தப்பா நான் சொன்னேன். புருஷன் பொண்டாட்டி நீ பிள்ளைன்னு தெரியுது. உன் பேர் என்னையா? என் பேர் வீரத்தேவன். அப்படியா? இது வரைக்கும் வீரம் என்ன பண்ணிருக்கீங்க? இருக்கட்டும் சாமி. சரி இருக்கட்டும். வரும்போது சத்தம் கிடைச்ச எப்படி சட சடந்தா? ஐயோ அந்த சத்தம் இல்லையா.
நீர் கடுப்பா இருந்திருக்கும். நீர் கடுப்பை ஏத்திக்கிட்டே இருக்க வர வர ஒருவருக்கு இருவர் உள்ளே இருக்கிறார்கள். அது தெரியுது. சோ ஆலோசனை சத்தம் கிடைச்ச பாடியது யார்? அதான் ஒன்று என் கூட பிரபாத சகோதரி. இன்னொருத்தி நான் கூடுவதற்கு பிறந்தவள். ஆட்டம் கட்டக்கூடாது. அஸ்தி வேற ஆட்டம் கண்டா அப்புறம் கட்டணம் தாங்க அது பார்த்துக்க. எல்லிசை நாடகம். சரி இருக்கணும் நடிக்கிறேன் பரவாயில்ல. அந்த ஆலோசனை பாடியது ஒருத்தர் யாரு இன்னொருத்தர் யாரு? ஒன்று என் கூட பிரபாத சகோதரின்னு சொல்லிட்டேன். ஒன்று என் தங்கச்சி வள்ளி. வள்ளியா? எங்க வந்திருக்கு? வர சொல்லு. வந்திருக்கு. வள்ளிக்கு முன்னாடி இன்னொரு ஆளை பாருங்க. அது யாரு? யாழ் குள்ளி. உன்னுடைய ஆளா? சரி சரி இருக்கணும். உன் ஆளை நான் எதுக்கு பார்க்கணும்? நான் வள்ளியத்தை பார்க்கணும். அதெல்லாம் வேணாம் சாமி. நீங்க சோமபானம் சாப்பிட்றாரு. மேலோகவாசி சுறாபானம். அதனால அந்த பிள்ளை எந்த சாமி வந்தாலும் ஆசீர்வாதம் வாங்கும். ஓ அப்படியா? சரி வர சொல்லுங்க. நான் ஆசீர்வாதம் கண்டிப்பா கொடுக்குறேன். மாமா சப்ப விட்ட. ஏய் கூறு விட்டவள யாரடா? சப்பட்ட பேர். முன்னாடி உருண்டையாத்தான் இருந்துச்சு மாமா. அடிச்சு சப்பட்டை ஆக்கிட்டான். மூக்கில் எவன் குத்துனியா? மூக்கில் குத்துனாங்களாம்ல. மூக்குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா. உட்கார்ந்து பேசையிலே தேடு உள்ளூர ஊருதம்மா. அதனாரியலையே ஒரு ஒரு இங்கு உன்னாலே நேரம் குத்தி பூமியிலே காத்து அது பேசுதம்மா. அது உட்கார்ந்து பீசையிலே தேடு உள்ளூர ஊருதம்மா. நீ காலி போகின்ற மேகங்களே மழை தாருங்களே உடல் சூடாச்சு பாருங்களே மழை மேகம் நாடாகவா மழை மேகம் நாடாகவா மழை தீகம் நாடாகவா இந்த ஏக்கம் ஆகாதம்மா விட்டு போகாதம்மா உன்னை கொஞ்சம் தீராதம்மா ஏ மாமா குத்தி பூ மேலே காற்று உட்கார்ந்து பேசுதம்மா. அது உட்கார்ந்து பீசையில தேனு உள்ளூர ஊறுதம்மா. கல்யாண கச்சேரி ஊர்கோலமோ ஒரு பூமாலையா ஒரு பொண்ணூஞ்சலோ அதை நான் காண நாளாகுமே. கல்யாண கச்சேரி ஊர்கோலமோ ஒரு பூமாலையா ஒரு பொண்ணூஞ்சலோ அதை நான் காண நாளாகுமே. தனத்தானே தானே வரும் உனத்தானே தேடி வரும் தானே வரும். இந்த ஏக்கம் ஆகாதம்மா விட்டு போகாதம்மா உன கொஞ்சம் தீராதம்மா ஏ மாமா குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா. அது உட்கார்ந்து பேசையில தேனு உள்ளூர அழைத்ததற்கு காரணம் இந்த ஆட்டத்தை பார்த்த உடனே சேராசு முகத்துல சந்தோஷத்தை பாரு. என் முகத்துல அவ்வளவு சந்தோஷம். அழைத்ததற்கு காரணம் பிரம்மா போட்டு குத்துறவர் வந்திருக்கார். பிரம்மாவை குத்துனவர் என்னைய குத்துவாரா குத்துவார். அழைத்து வாருங்கள் குத்துவாரா என்று பார்ப்போம். வாங்க கருவடு ஒரு மூக்கையா. டேய், கட்டி பூடிடா கண்ணாடா கண்டவடி கட்டி பூடிடா. எந்த இடத்தில் சுகம் மிக அதிகம் அந்த இடத்தில் அந்த இடத்தில் அவ கட்டியா? அவ கட்டி இருக்கிற குளம் ஓட்டு கொடுக்க ஒரு அறிவு இருக்கா இல்லையா? ஒரு நாளைக்கு நான் ஒளிஞ்சுக்கிறேன். எதுக்கு? ஏய் பள்ளி கூட போகலாமா அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா என்னமோ பெரிய டீச்சர் மாதிரி நாங்க மானிய மாதிரி ஆனா சொல்லி தர மாதிரி. ஏய் உனக்கு மரியாதை இல்ல. புதுசா படுத்தே ஏறவில்லை. வரவேற்பு கொடுத்துக்கிறேன். அற்புதமான ஒரு வரவேற்பு. நான் எத்தனை பெண்களை பார்த்திருக்கிறேன். இவளெல்லாம் ஓப்பன். அவள் லிங்கத்து மேல விருப்பப்படுறா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா பிரம்மச்சாரி
சாணி ஓடும் அந்த குட்டிய குட்டி ஆடிட்டு நாட்டுக்கோழி எலும்பு விழுகுதுல. அச்சா மாட்டேன் ஞானோ அச்சா மாட்டேன் ஞானோ போயாச்சா வேண்டாமா சாமி வேண்டாமா. அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு 4மே இல்லையே அந்த இவனை பார்க்கல. அச்சா மாட்டேன் ஞானோ ஐயோ அப்பா நீ எது மூக்க கண்டுக்கிட்டு கொண்டு வந்த மல்லிகண்ணு. ஆமா ஏமா எதுல ஆறுதலுக்கு தான் அது இல்லையே, சும்மா ஏன் பிடிச்சி கிடக்காது. அப்படியே ஒன்ட்ட 3 இருக்குது நக்கறமா ஆறுதலுக்கு 3 இல்லைன்னு சொல்றாரு. முண்டை உனக்கே பருவு தண்டி தான் இருக்கு பொத்து பாரு காலையில வா கும்மி கொட்டி கும்மி கொட்டி நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே பூக்கோளம் விழிமான் கூட அந்த மாக்கோளம் இளமீன் கூட அடியம்மா முத்து முத்தா கொஞ்சது கொஞ்சதம்மா சொந்தத்தில் தான் அந்த கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி யார் வந்தது நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே தானாக பொண்ணுங்க சிக்கும் மச்சின கைலாசி அடி நான் பார்த்து கண்ணுல சிக்குது அப்படி ஒன்றாசி சிறுவாணி கிண்டைய போல மின்னுது கண்ணாசி சிறுத்தாலே சில்லற கட்டு உத்தமி ஒன்றாசி நான் வாங்கிடும் உள்மூச்சு நீ சேரவே தோதாச்சுதே வந்து மனம் கூத்தாட கொஞ்சம் கூத்தாட ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வந்து உன்னுயிரோடு ஒட்டுதையா தாடன கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி யார் வந்தது நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே ஆத்தாடி தஞ்சாவூர் சப்புல நல்லாட்டம் அடி கூத்தாடும் வைகையாடும் தேனாட்ட தென்மதுர சன்னதி வந்தவனோ அந்த ஊராட்ட உத்தமணி சன்னதி கண்டவனோ உடையாழ்வதே பெரும்பாடமா ஊராழ்வதே எனக்கேனவா மஞ்சத்திலே நீராட நெஞ்சத்திலே நாடாட காதலும் வாழ்வுதனை வானமும் கூட வாழ்ந்ததமா ஆனந்தன கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி யார் வந்தது நெஞ்சுக்குள்ளே 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 பூக்கோளம் விழிமான் போட இந்த மாக்கோளம் இளமீன் போட அடியம்மா முத்து முத்தா சுகம் கஞ்சது கஞ்சதம்மா சொந்தத்தில் தான் அந்த கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி யார் வந்தது நெஞ்சுக்குள்ளே 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 ஏப்பா உன் பாட்டுக்கு இந்த மணிகண்ணை கை தட்டுறியா நன்றி சொல்லு. ஆனா அழைத்த காரணம் என்ன நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்காருமா. எவர் வந்திருக்காரு? பிரம்மா வலதோடையில இருந்து தோட்டி வித்தவன் நாரத மகரிஷி. நாரத மகரிஷி தேவலோகவாசி பிரம்மாவின் மைந்தன் பிரம்மச்சரிய விரதம் உண்டவர் 7 ஜென்மங்களும் அவருடைய பாதம் பணிந்து நம்ம தொழுதிருக்க வேண்டும். அழைத்து வாருங்கள் சுவாமியை. வாங்க சுவாமி. உதட்ட பாரு பண்ணி சுட்டு மாதிரி இருக்கு. சும்மா பாருங்கள் சுவாமி தங்களது வருகை என்றுமே நல்லொருவாக அமைய லேசு லேசா என்னடா பண்ணி பீக்கு தெரிஞ்சது மாதிரி. கொஞ்சம் மெண்டலை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு தர்றோம். என்ன செய்யுது? சாமி லேசா குச்சியை நினைச்சு விடுங்க. ஏன் புருஷா கோவப்படுறீங்க புருஷாவா நாரதர் கல்யாணமே ஆள்டா. சரிங்க புருஷா இல்ல என் புருஷா அப்ப அண்ணே வாங்கனே. இன்று போல் என்று வாழ்க. போய் ஆயிரு. வாயை பாடுதாலி பெருச்சாலி வாய் மாதிரி. என்னைக்கு அந்த பாம்பு எந்திரிச்சு கொத்த போகுதோ வாய் வா தேலி கிழிச்சி வாய் மாதிரி இருக்கு. கிழிஞ்சு போன மணிப்பர்
ஏழிசை காணும் இசைப்பவரே. ஏன் வாசிங்க. இல்ல ஏன் சொல்ற? ஐயோ, போயிட்டு தான் வரட்டுமே. ஏழிசை காணும் இசைப்பவரே, ஈரேழு உலகம் புகழ்பவரே. ஏழிசை காணும் இசைப்பவரே. யாழிசை வாணியின் புதல்வரே. யாழிசை வாணியின் புதல்வரே. ஆகமெல்லாகத்தின் தலைவரே. ஏழிசை காணும் இசைப்பவரே. சத்துசுலம் ஞான விற்பனரே. சாகித்ய லயம் காணா அற்புதரே. கற்பனை கெட்டாத கலைமாமன்னரே. கான பிரியரே, கீத பிரியரே. வாழும் நாளிலே காணும் இசைப்பவரே, புகழ்பவரே, திகழ்பவரே. வாழ்த்துக்கள் வாருங்கள் மங்களம் உண்டாகட்டும். இனிமையான காடம்பாடி இன்பட்டு வணங்கி ஆரணங்கே நீ வாழ்க, நின் குலம் வாழ்க. என்றுமே நீ குண்டின் மேலிட்ட விளக்காக கோடி கோடி நன்மைகளை பெறும் குணவதியாக அந்த குமாரக்கடவுள் துணையோடு வாழ்வாங்கு வாழ்வாய் வாழ்க என்று வாழ்த்தி உன்னுடைய நீண்ட இடைவெளிக்கு பின் உன் முகத்தை பார்ப்பதிலே மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. பூ போல உன்னை முகம் பூ போலே ஒரு புன்னகையில் உலகினை கண்டேனம்மா. பூ போலே ஒரு புன்னகையில் உலகினை கண்டேனம்மா. பூ போலே ஒரு புன்னகையில் உலகினை கண்டேனம்மா. என் கண்ணே கண்ணில் வழியே, என் உயிரே உயிரில் ஒளியே. பூ போலே ஒரு புன்னகையில் உலகினை கண்டேனம்மா. பூங்காட்டிலே சிறு பூங்கொடி போல் நீ நடப்பது நாட்டியமே. பூங்காத்திலே பூங்கொடி போல் நீ நடப்பது நாட்டியமே. மூங்கிலே ஒரு சங்கீதம் போல் நீ சிரிப்பது காவியமே. அன்புக்கு 100 ஆசைக்கு 100 முத்துக்கள் ஊட்டி நான் காணுவேன். மாமகளில் நீ பார்மகளே. என் உயிரில் ஒளி நீயே. போலே ஒரு புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா. அம்மாவென்று ஒரு கண்டு குட்டி அது தாய்மையை கொண்டாடுது. அம்மாவென்று கன்று குட்டி ஒரு தாய்மையை கொண்டாடுது. குக்குவென்று ஒரு சின்ன கோயில் தன் குழந்தைக்கு சோறூட்டுது. நெஞ்சோடு பாசம் தானே போதும் கண்ணோடு நேசம் அழகுவே. நீ என்று என்றும் நான் இல்லையே, என் உயிரின் ஒளி நீயே. பூ போலே ஒரு புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா. என் கண்ணே கல்லில் மணியே. இவனிலே ஒளியே. பூவே ஒரு லாலாயில் ஒரு உலகினை கண்டேனம்மா. வண்ணவெள்ளி கண்ட போலே ஆதேனி. வண்டி வெளி கண்டே மொழி மாதே
வைக்க வேண்டும் என்ற வகையிலே கேட்ட கேள்விக்கு பாடல் மூலமாக அற்புதமாக பதில் உரைத்தமைக்கு நன்றி. ஏனென்றால் என் நன்றி கொண்டாருக்கு உய்விண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற பகிர்கின்றார் வள்ளுவன். அந்த வகையிலே நானும் ஒருதனை நன்றி நினைக்க வேண்டும் என்ற அடிப்படை கருத்தை ஆதாரபூர்வமாக வைத்து உன்னிடம் ஒரு சில விவரங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வள்ளி என்று சொல்லக்கூடிய வரமுறை மீறாமல், நாரதன் என்ற கோட்பாடு தவறாமல், அடியனும் இங்குள்ள மக்களுக்கு அறிவு விருது படைக்கக்கூடிய வகையிலே அற்புதமான தர்க்கத்தை ஏற்படுத்துவதற்கு கேட்டேன். சரியான ஒரு பதில். நாடு எந்த நாடு? தொண்டை நாடு. நிலமோ? குறிஞ்சி. ஊரு? சிற்றூர். தலைநகரம்? மேற்பாடி. தந்தை பெயர்? நம்பி. தாய் பெயர்? நங்கை. உனது பெயர்? வள்ளி. உடன் பிறந்தோர்? 7 பேர். வந்திருப்பது? காவல். என்ன காவல்? திணைக்கு. என்ன திணை? கர்ணனை செந்தனை. கருதனை யாருக்கு? செந்தனை யாருக்கு? கர்ணனை உணவிற்கும் செந்தனை செந்தில் வடிவேல் கையில் உள்ளது கவன். அமைத்திருப்பது அடைந்திருப்பது பருவம் என்பது சித்திரம் பாதுகாக்க வேண்டியது வருவது ஒருமுறை சாஸ்திரம் அப்படி வருவதை தவறவிட்டார் உபத்திரமாகுமே. ஆக பருவத்தே பயிர் செய் ஆடிப்பட்டும் தேடி விதை அப்பத்தே அமோக விளைச்சல் கிடைக்கும். ஆமா. பட்டம் தவறுனா நட்டம் எதது எங்கெங்க இருக்கணுமோ அதது அங்கங்க இருந்ததா ஆக வேண்டும். ஆக அதது அங்கங்க இருந்தாத்தே சிறப்பு என்பார்கள். ஏன்னா உன்னுடைய சிறப்பு என்பது எதிலே இருக்கிறது? செயலிலே. செயலிலே. ஏன்னா ஒரு வில், ஒரு இல், ஒரு சொல். ஆக எண்ணம், சொல், செயல், இந்த மூன்று சரியா இருக்கணும். மூன்று இருக்குல்ல? 3 இருக்கு. பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டை அணிந்து வந்தோம். அதே வாடை என்னுடைய குலம் வாடை இங்க அடிக்குது. பட்டை அணிஞ்சா வாட வரத்தான் செய்யுது. ஏன்னா திருநீர் இட்டார் கெட்டார். திருநீர் இட்ட யார் கெட்டார்? சிவனை மறந்தார் வாழ்ந்தார். சிவனை மறந்து யார் வாழ்ந்தார்? இப்ப திருநீரோட வாசம் அவ்வளவு தொலைக்கு வந்திருக்குன்னா பெரிய விஷயம் தானே. அதுதானே உண்மை. வாசம் வருவது பெருசு இல்ல. இப்ப நான் கேட்கிறேன், பட்டையை பத்தி பேசுறீங்கல்ல, நீங்க போட்டுக்கிறதுக்கு பேர் என்ன? பட்டை. அடியன் போட்டுக்கு பேர் திருமண். இதுக்கு பேர் ராமம். ராமமா நாமமா? ராமம். ஏன்னா நாமம்னா பெயர், பெயர்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ராமம்னா திருமண். இது வந்து அடையாள சின்னமாக திருமண் எடுதல் ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லி மும்மலங்களை அடக்கி போடுவது நீங்க. அந்த அடக்கிற சக்தி இருக்கறனாலதான் நான் அரிநாமம் போட்டிருக்கேன். அதாவது பசுபதி பாசம் என்று முப்பட்டை சிவனின் பிள்ளை முருகன் நினைச்சு நான் போட்டு வந்திருக்கேன். இப்ப நீங்க என்ன சமயம்? கௌமார சமயத்தை சார்ந்தவர்கள். நான் என்ன சமயம் தெரியுமா? நீங்க வைணவத்தை சார்ந்தவர்கள். அதான உண்மை. ஆமா. இப்ப சைவத்திலே நீங்க கௌமாரம். ஆமா, சிவபெருமானின் பிள்ளை முருகன், அதனால கௌமாரம். சிவனுக்குரியது சைவம். இப்ப நீங்க போட்டுக்கையில பட்டை, இந்த பட்டை இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பட்டை சிவனுக்குரிய ஆலயம் தானே. ஆனா பெருமாளுக்குரிய ஆலயம் நாமம் தானே. இந்த ராமம் ஒரே ஒரு இடத்துல பட்டைய மாறிச்சு. எங்க? அதே பட்டை ஒரே ஒரு இடத்துல நாமம் மாறிச்சு. எங்க? இந்த பாருங்க, சும்மா பேசணுன்றதுக்காக பேசக்கூடாது. நான் பேசுறேன், அதுக்கு காரணம்லாம் பேச மாட்டேன். ஏன்னா காரணம் இல்லாமல் யாரும் தோரணம் கட்டுவது கிடையாது. யாரும் கட்டுவது கிடையாது. ராமம் ஒரு இடத்துல பட்டையா மாறிச்சுனா காரணம் நான் சொல்றேன். நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு கேளுங்க. ஓஹோ, சரியா? கேளுங்கள், தரப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கிடைக்கும். கேட்டவன் கொடுத்தவன், கண்ணன், கேட்காம கொடுத்தானே, காரி, செத்தும் கொடுத்தானே, சீதகாதி, கொய்து கொடுத்தானே. குமணவள்ளல். நாட்டுல எத்தனை பேர் எத்தனை கொடுத்தீங்கல்ல? நீங்க நான் கேட்டதுக்கு நீங்க கொடுக்கணும் இல்லையா? கண்டிப்பா கொடுப்பேன். கொடுங்க பார்க்கலாம். என்னுடைய சந்தேகத்தை நீங்கள் நிவர்த்தி செய்ய தயாராக இருந்து கொள்ளுங்கள். சந்தேகம் வரக்கூடாது. ஏன்னா திருமண் இடுவது அங்கே ராமம். இந்த ராமத்தை அழித்து பட்டை வந்தது எங்கே அப்படின்னு கேட்டீங்க. ரொம்ப பக்கத்துல தான், ரொம்ப பக்கமா இருக்கக்கூடிய தன்மை யாருக்கு அப்படின்னா, இதுல பேச்சனாலும் பெருமுனை வந்தாலும் கீச்சனமா பெண் பிள்ளை கிளிப்பிள்ளை என்று சொல்வார்கள். ஆனா ஒரு ஆசை மனுஷனுக்கு அளவோடு இருக்கணும். அளவுக்கு மேலால் அமிர்தம் நெஞ்சு. இந்த இடத்துல பட்டை போட்டவரெல்லாம் ராம பார்த்தவங்கள தீட்டுன்னு சொல்றாங்க, நாமம் போட்டவெல்லாம் பட்டையை பார்த்துட்டு தீட்டுன்னு சொல்றாங்க. ஆனா ஸ்ரீரங்கம் என்று சொல்லக்கூடிய இடத்துல மடப்பள்ளியில ஒருத்தர் வேலை செய்தார். அவர் பேர் வரதன்னு பேர். அவர் அங்க ஸ்ரீரங்கத்துல ஆலயத்துல மடப்பள்ளினா என்னன்னு தெரியுமா? சமையல் கூடம். அதாவது வீட்ல இருந்தா சமையலறை, ஆண்டவர்களுக்கு சமைத்து படையல் செய்வதற்காக இருக்கக்கூடிய நைவேத்தியம் படைக்கக்கூடிய பொருளை சமைப்பதற்கான இடம் பேர் மடப்பள்ளி. நீங்க சொல்றத பார்த்தா வீட்ல வடிச்சா சாதம், அங்க வடிச்சா பிரசாதம். வீட்ல இருந்தா தண்ணி, அங்க போனா தீர்த்தமாகுதுல. இங்க வடிச்சா வந்து சாம்பல், அங்க போனா விபூதி. இங்க விளக்கமாறுனா அங்க போய் திரு அழகுன்னு பேரு. இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு இடம் மாறுபடும்ல. அது கோயிலுக்குள்ள போயிட்டு அதுக்கு பேரே வேற மாதிரி ஆயிடும். அதெல்லாம் உள்ளமே பெருங்கோவில் ஊன் உடம்பு ஆலயம் என்று சொன்னாரு. தெள்ள தெளிந்தாருக்கு தான் ஜீவன் சிவலிங்கம். வல்லப்புலானுக்கு வாய் கோபுர வாசல். கள்ள புலனைதும் காலா மணிவிளக்கு என்றானே. அப்படிதான் இவர் பாருங்க, ஒரு பெண் பிள்ளை மீது ஆசை வைத்து விட்டார் வரதன். அந்த பெண் பிள்ளை எங்கே வேலை பார்க்கிறார்? நடனமாதாக திரு ஆனைக்கால் என்று சொல்லக்கூடிய இடத்துல அகிலாண்டேஸ்வரி ஆலயத்துல நடனமாதா இருக்கா. நடனமாதா இருக்கும்போது இவ பேர் மோகனாங்கி. வரதன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்துல ஆலயத்துல மடப்பள்ளியில் வேலை செய்யறான். இங்கே மோகனாங்கி பட்டை அணிந்து சிவபெருமான் ஆலயத்துல அகிலாண்டேஸ்வரிக்கு முன்னாடி ஆடக்கூடிய ஆடல் மாதா இருக்கா. இந்த பெண் மீது ஆசை அவருக்கு. ஆசையினாலும் பேராசை. இந்த பெண்ணை எப்படியா திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை. அப்பதான் அந்த பெண்ணு சொன்னாலாம், என்னைய திருமணம் செய்யணும்னா நீங்க நெத்தியில நாமம் போட்டிருக்கீங்க, நானே சிவபெருமான் ஆலயத்தில் ஆடல் மாதம் ஆடக்கூடியவன். உங்களுடைய ராமத்தை அழிச்சிட்டு என்னைக்கு பட்டை அணிந்து வாரீங்களோ அன்னைக்கு உங்களை திருமணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரி, பெண் பிள்ளை கேட்ட உடனே சொல்றதா இல்ல ஆமான்னு கேட்கலாம் தெரியாம எதிர்பார்த்து பல நாள் காத்திருந்தாரு. இந்த பெண் வரவே இல்லை. சரி, அவளுக்காக ஒரு முறையாவது பட்டை அணிந்து போம் என்று திரு நாமத்தை அழித்து
பட்டை அணிந்து அகிலாண்டேஸ்வரி ஆலயத்துல போய் ஒரு தூண்ல அப்படி உட்கார்ந்துருந்தாராம். ரொம்ப நேரமா உண்டனுக்கு சாப்பிட்ட மயக்கம், உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு. அந்த மயக்கத்தோட அப்படியே உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்து பாருங்க, ஒரு சிறு பிள்ளை வருவது போல் தெரியுது. ஆனா அவனுக்கு என்ன தெரியுது? நம்ம காதலி மோகனாங்கி தான் வரா, நம்மள பார்க்கத்தான் வரா அப்படின்னு எதிர்பார்த்து கனவுல காட்சி கொண்டுகிட்டே இருக்கான். சின்ன பிள்ளை வந்தது வரதா, வாயை திற அப்படின்னு ஒரு சத்தமா. வாயை திறந்தாலும் சரி, காதலி தான் வந்தா, முத்தம் தான் கொடுக்க போறான்னு வாயை திறந்தாராம். வாய் நிறைய தாம்பூலத்தை தரித்து குதப்பி அவன் வாயில் துப்பி விட்டாளாம். அதனால்தான் பாருங்க, வரதன் என்று சொல்லக்கூடவன் மேகங்கள் ஒன்றில் திறந்தால் எப்படி மழை பொழியுமோ அதுபோல அந்த வெத்தலை என்று சொல்லக்கூடிய தாம்பூலத்தை வாங்கி கொண்ட பிறகு கார்மேகங்கள் சூழ்ந்து மழை கொட்டுவது போல கவிப்புலமை பாடுவதற்கு ஏற்றவா இருந்தான். அவன் தான் காலமேக புலவர் என்று சொல்லக்கூடியவன். அங்கே ஒரு ஸ்லேடை கவி என்று சொல்லக்கூடியதை ஏற்றியவன் அவன் தான். இரட்டர மொழியில கவி பாடக்கூடிய ராமத்தை அழிச்சு பட்டைய போட்டது ஸ்ரீலங்கத்துல மடப்பள்ளியில வேலை வைத்த வரதே யாருக்காகனா மோகனாங்கி என்று சொல்லக்கூடிய பெண் திரு ஆனைக்கால் என்று சொல்லக்கூடிய அகிலாண்டேஸ்வரி ஆலயத்தில் ஆடக்கூடிய ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி ஆலயத்தில் ஆடக்கூடிய நடனமாது பொம்பளைக்காக ராமத்தை அழிச்சு பட்டைய போட்டான். இது ஏத்துக்கங்க, இல்லைன்னா மறுத்து பேசுங்க. ஏத்துக்கங்கன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், மறுத்து பேசுங்கன்னா தலக்கணமா பேசக்கூடாது. இது தலக்கணம் கிடையாது. எனக்கு என் மேல நம்பிக்கை உண்டு. இருங்க, என் மேல நம்பிக்கை இருக்கனால, நான் படிச்சதுனால இதுதான் சரின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப நான் கேக்குறேன், பட்டை அடிச்சிட்டு ராமன் போட்டது யாரு சொல்லுங்க? நான் வேற மாதிரிலாம் போவே இல்லை, இன்னைக்கு திருநீர்லயே போவோம். சரி இருக்கட்டும், விஷயத்துக்கு வருவான். இப்போ நான் வச்சிருக்கிறது என் மேல நம்பிக்கைன்னு சொன்னீங்களா, அது ரொம்ப மன சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எப்பொழுதுமே அது யாருக்கா இருந்தாலும் சரி, ரெண்டு இருக்கணும், ரெண்டு இருக்கக்கூடாது. ஆமா ஆமா. ஏன்னா நம்பிக்கை என்பது 4 வகை இருக்கு. தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை, அவநம்பிக்கை, மூட நம்பிக்கை. இந்த மகாசக்தி பொன்னாகுளத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊருகாத்த காளியம்மன், இன்னைக்கு நம்ம போறோம் இந்த இடத்துல கும்பாபிஷேகம் நல்லபடி நடத்தியே காட்டுவேண்டா, இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் சரி அதை சமாளித்து நடத்தி காட்டுவோம் அப்படின்னு ஒருத்தர் நினச்சிட்டாருன்னா அதுக்கு அவருக்கு வச்சிருக்கிற தன்னம்பிக்கை. அத்தா நீதான் உன் காரியம் நடத்துறதுக்கு நீயும் துணை நிற்கணும் அப்படின்னு வரைச்சோம்னா அதுக்கு பேர் இறை நம்பிக்கை. நீ ஒருவேளை நான் உன்னைத்தான் நம்பி வந்தேன் கைவிட்டுறாதா காளியம்மா அப்படின்னா நீ அவளை நம்பலை, அவநம்பிக்கை. அப்படி ஒருவேளை நடத்தி காட்டி வச்சுக்க, மண்டல பூஜை நடக்கும்போது உனக்கு நான் கடா வெட்டி அன்னதானம் போடுறேன், கோழி எடுத்து சாமி போடுறேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு மூட நம்பிக்கை. ஏன்னா எந்த தெய்வம் வந்து எனக்கு கோழி உயிர் பலி கூடு என்பது கேட்பது கிடையாது. பொங்கவை ஆடு வெட்டி நம்மளுடைய ஆத்ம திருப்திக்காக செய்வது, நேர்த்திக்கடன் என்ற பெயரிலே நம்முடைய ஆத்ம திருப்திக்காக நம்ம செய்வது, அதுக்கு பேர் தான் மூட நம்பிக்கை. அப்ப அறிவாளிக்கும் அறிவாளிக்கு 3 பாதை, அறிவாளிக்கு முட்டாளுக்கு 2 பாதை, முட்டாளுக்கு முட்டாளுக்கு ஒரே பாதை. இந்த ஒரு வழி பாதையாக இருந்தால் திருவழி பாதையா இருக்கணும்ல. அதனால்தான் தேவாரம் திருவாசகம் என்று சொல்லக்கூடிய மட்டும் தனியாக ஒருவன் எழுதினா திருவாசகத்துக்கு முருகார், ஒரு வாசகத்துக்கு முருகார் என்று சொல்லாரு. அந்த தேவாரம் பாடியது மூவராக இருந்தாலும் திருவாசகம் பாடியது மாணிக்க வாசகர் திருவாத ஊரார். நீ சொன்னீங்க இல்லையா, அந்த திருவாத ஊர் பக்கத்துல திருமோகூர்னு ஒரு இடம் இருக்கு. திருமோகூர் இருக்கு இல்லையா, நம்ம ஒத்தக்கடையில திருவாரூர் வர வழியில இந்த அம்மா சொன்னாங்க பாருங்க, வரதன் என்று சொல்லக்கூடிய மடற்பள்ளி சமயக்காரத அன்று அம்பாள் யார் சக்தியாகப்பட்டவர் திருவானக்காவல் அகிலாண்டேஸ்வரி எச்சில் துப்பினதுனால கவிவானக்காவுடைய காலமேகமான பாருங்க. அம்மா மேலே பண்ணாரு, வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பணி கொண்டு வெள்ளை கமத்தி விட்டு வெள்ளை அரியாசனத்திலே அரசோடு எம்மை சரியாசனம் தந்த தாயேன்னு கலைவாணி மீது பாடினாளா பாடுறா. இது என்ன ஒரு காரணம் இருக்கு இல்லையா, எதற்காக இந்த விஷயம் அப்படின்னா, இந்த காலத்துல இந்த வாரிசு ஒரு வேலை பார்த்தா வாரிசு வேலை கொடுக்குறாங்க பாருங்க, அடிப்படை வாரிசு. இந்த மாதிரி வேலை கொடுக்குற காரணம் யார் தெரியுமா, அவங்க அப்பே. உண்மைங்க, நம்ம திருமோகூர் காலமேக பெருமாள் கோயில் இருக்கு இல்லையா, அந்த காலமேக பெருமாள் கோயில அவங்க அப்பா சமயக்காரர் வந்தாரு. அவங்க அப்பா சமயக்காரு, அவங்க அப்பா சமயக்காரர் வந்து என்ன பண்ணாரு, ஐயா ஐயா எனக்கு வயசாகிட்டே இருக்கு, எனக்கு ஒரு மகன் இருக்கேன், யாரு எனக்கு ஒரு மகன் இருக்கேன், அந்த மகனுக்கு இப்போ வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு இங்கே திருமோகூர் இருந்தது. அது பெருமாள் கோயிலில் அப்போத்தையும் ஸ்ரீரங்கம் திருச்சி, அந்த ஸ்ரீரங்கம் திருவாடை காவல் பக்கத்தில் கூடிய அந்த திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்துக்கு மடப்புலி சமயக்காரனா அப்பாவுடைய சிபாரிசிலே அவனுக்கு வேலை கிடைச்சி அங்கே போகிறேன். அதன் மூலமாகத்தான் இன்று கவிபாடக்கூடிய காலமேகம் அப்படின்ற பெயர் பட்டம் வாங்கினேன். அந்த காலத்தையும் வந்து பாருங்க, பரிந்துரை வேலைக்கு போகிறதுக்கெல்லாம் சிபாரிசு கடிதம்
என்ன இருக்கு பாருங்க. Recommendation. ஏன்னா ஆமா அதானே உண்மை, வச்சவன் தானே எடுக்கணும். வழி செஞ்சாதான் நடக்கணும். ஏன்னா மூத்தோர் சொல்லு முதலள்ளி காயும் முன்னால் கசகு பின்னால் இனிக்கும் என்று அதனால சொன்னாங்க. இந்த இடத்துல எது இருக்குன்னு சொல்லி பாருங்க. சந்திரன் இல்லாத, வானம், தாவரை இல்லாத, பொய்கை, மந்திரி இல்லாத, வேந்தன், மதகரி இல்லாத, சேனை, சுந்தர புலவர் இல்லாத, தொல்சபை, தந்திகள் இல்லாத, வீணை, தனம் இல்லாத, மங்கை போல் ஆகிவிடும். அதே போலதே பாருங்க 10,000 ரூபாய்க்கு நல்லா வந்து பகட்டான ஒரு கொலுசு வாங்கினாலும் அதை தூக்கி தலையில போட முடியாது. காலையில போடணும். ஆனா 10 ரூபாய்க்கு குங்குமம் வாங்கினா எங்க வைக்கணும்? நெத்தியில தான் வைக்கணும். அது மாதிரி நீ இருக்கக்கூடிய இடம் இது இல்ல. குப்பையில கிடக்கிற உன்னை கோபுரத்துல ஏற்றி வைக்கணும். அதே என்னுடைய வேலை. காற்றுள்ள போது தூற்றிக்கொள், கதவு இருக்கிற பொழுது, சாத்திக்கொள், பருவம் இருக்கிற பொழுது, பாதுகாத்துக்கொள், வறண்ட நிலத்திற்கு, நீர் வேண்டும், இருண்ட வீட்டுக்கு, வெளிச்சம், ஒரு பருவம் படிச்ச பெண்ணுக்கு பாதுகாப்பும் துணையும் எப்பொழுதும் வேண்டும். அதை யார் கொடுப்பா? யார் கொடுப்பா? தாய் தந்தையர் கொடுப்பாங்க. அதானே உண்மை. ஆமா. அது பாரம்பத்திலே பால் கொடுக்கலே தாய், தோளிலே தூக்கி வளர்க்கும் போது தகப்பன், தந்தை, ஓடி பிடித்து விளையாடும் போது தோழிகள். இப்ப நீ வயசுக்கு வந்த குமரி, உனக்கு யாரு பாதுகாப்பு? இப்போதைக்கு பாதுகாப்பு அப்படின்னா திருமணமானால் கணவனின் பாதுகாப்பு. அப்ப திருமணம் எதற்காக? ஓர் பெண் எப்பொழுது முழு பெண் ஆகிறாள்? தாய்மை அடைந்தால் முழு பெண் ஆகிறாள். தாய்மை அடைஞ்சா தானே. தாய்மை என்ன? குழந்தை பெற்றெடுப்பதுதான். குழந்தை எப்படி பார்க்க முடியும்? திருமணமானவுடன் தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் சுகபோல வாழ்க்கை மூலமாக ஒரு குழந்தை ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கிடைப்பது வாரிசு. அப்ப பிள்ளை பத்தாது முழு பொம்பளை இல்லைன்னா அரை பொம்பளை. அரை பொம்பளை. அரை கூட தானமா? அது சரி. அரை கூட தானே. அப்படிலாம் சொல்லக்கூடாது. கல்யாணம் ஆனிட்டு குழந்தை இல்லைன்னா அரைகுறைன்னு சொல்லணும். ஏன்னா நீயே ஒரு அரை கூட தானே. உனக்கு கோபம் அர்த்தம் என்னது? அதானே உண்மை. திருமணமாகி அங்கே திருமண வாழ்க்கையில குழந்தை இல்லைன்னா அரைகுறையா இருக்கிய புள்ள வைக்க முடியாம சொல்லணும். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அப்படியே அப்படி சொல்றீங்க. நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கல. நான் 2 வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அரை என்ன குறை என்ன? அங்க விஷயத்துக்கு வாங்க. ஒரு பெண்ணாகப்பட்டவள் முழு பெண்ணாகல தாய்மை அடைந்தால் திருமணம் ஆகவில்லை, இதுவரைக்கும் நீ அரை வாழ்க்கை வாழ்ந்திருக்க. ஒருவேளை திருமணமாகி குழந்தை இல்லாத அது குறை வாழ்க்கை. தெரியுதா? சூட்சமா சொல்லலாமா? சொல்லுக்குள்ளதாங்க சூட்சம். ஒரு சூட்சம வாழ்க்கை என்பது எப்படி இருக்குன்னா சொல்லுக்குள்ளே வரணும். வேற எங்கேயும் தேடி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ராமன் எடுத்தான் வில்லை முறிக்கவில்லை அப்படின்னு சொன்ன மாதிரி. ராமன் எடுத்தான் முறிக்கத்தானே அந்த வில்லை. முறிக்கத்தான் வில்லை. அதை சொல்லுக்குள்ளே மாத்திரணும். சரியா? ஆக இவ்விடத்திலே சம்போவா மாதேவா சம்பவம் தஞ்சை ஒரு காலத்துல அந்த கிருபானந்த வாரியோடைய 17 பார்த்த மாதிரி இருக்கு. ஆக உனக்கு சம்போ மகா தேவா அப்படி சொல்கிறது. அப்படி சொல்லுது. சரி சொல்லிட்டாரு. சம்போ மாதேவா சம்போ கந்தா. அது வந்து மீனாட்சி அம்மன் கோயில்ல உபதேசம் கிருபானந்த வாரியார் சொற்பொழி வாட்டிக்கிறதுக்காரு. அங்கே இப்போ எப்படி இப்போ சொற்பொழி ஆடும்போது பக்கம் மேலே உட்காந்துருக்காங்க பாடுறதுக்காக. இதே மாதிரி 4 பெண் பாடுக்கு இருக்கும் பொழுது வாத்தியக்காரருக்காக அதில் வந்து வீணை மீட்டக்கூடியவங்க ஒரு பெண் கலைஞர், ஒரு பெண்ணு பொம்பளம்மா. இவர் என்ன பண்ணார், இப்படி இடைவெளியில் எல்லாரும் இறங்கி போயிட்டாங்க. அந்த பெண் வந்து அச்சப்பட்டு உட்காந்துட்டே இருக்காங்க. ஆமாம், உட்காந்துக்கிட்டே இருந்தாங்கல்ல. இவர் படக்குன்னு பார்த்தாரு, பக்கம் மேலங்கெல்லாம் போயிட்டாங்க, நம்ம பேச்சு கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வாரியார் என்ன பண்ணார், பக்கத்தில் கூடிய அந்த பெண்ணை பார்த்து மாதேவா சம்போகந்தா அப்படின்னாரு. எல்லாருக்கும் ஆச்சரியமா போச்சு. என்னடா கிருபானந்த வாரியார 64வது நாயன்மாரை நம்ம ஏற்றுக்கிட்டான். இவர் பக்கத்தில் பொம்பளை வச்சுட்டு மாதேவனா பொம்பளையவான்னு அர்த்தம், சம்போகந்தான்னா எனக்கு இன்பத்தை தாண்டு அர்த்தம். இதுக்கு அர்த்தம், இந்த வார்த்தைக்கு அர்த்தம். இப்போ இவர் தெய்வத்துக்கு இணைய நினைச்சிருக்கமே, இவர் வந்து இப்படி பேசுகிறாரே அப்படின்னு குழப்படி ஆகி போச்சு. உடனே அந்த அம்மா அப்படி ஆச்சரியப்பட்டு என்னங்க சுவாமி சொன்னீங்க அப்படின்னாங்களே. அப்போத்தையும் சொன்னார், மாதேவா சம்போகந்தான்னா நான் இங்கே உள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமான் சொக்கநாதனை வணங்கினேன் அப்படின்னாரு. எப்படி மாதேவனா பொம்பளை வான்னு தானே அர்த்தம் அப்படின்னா? இல்லைம்மா, கொஞ்சம் பிரிச்சு பாருங்க. மா என்றால் பெரிய, தேவா என்றால் இறைவன். உலகத்திலேயே ஆதி எந்தம் இல்லாத பெரிய தேவன் இறைவன் யாருன்னா சிவபெருமான். அந்த சிவன் தான் உள்ளே இருக்கிறான் சொக்கநாதனாக சுந்தரேஸ்வரனாக. நான் அவரை கூப்பிட்டு மாதேவா அப்புறம் சம்போகம் இருக்குல்ல, சம்போ என்று சொன்னால் அது கந்தனின் நாமம். அப்பனுக்கே பாடம் சொன்னவன் சுப்பன். அதனால தான் சம்போ கந்தா சம்போகந்தா அப்படின்னா சகல வித தமிழ் உள்ளிட்ட எனக்கு சகல சம்பத்துகளையும் தா. அதற்கு காரணம் கந்தா. ஏன்னா நீ அப்பனுக்கே பாடம் தந்தவன், எனக்கும் தா. நான் அப்பனையும் மணி சேர்த்து கும்பிட்டேன், உன்னை கூப்பிடல தாயே அப்படின்ட்டாரான். இதே சொல்லுக்குள் சூட்சமம். அதனால உனக்கு அழகான ஒரு பருவத்தை பேசிடுற மாதிரி ஒரு பருவத்துக்கு தகுந்த உருவங்களை அளவுக்கு ஒரு மாப்பிள்ளை பாட்டு வந்திருக்கேன். மாப்பிள்ளையா? ஆமாங்க. யாரு? நான் தான் பார்த்துட்டு வந்துட்டீங்களே, சொல்லவே இல்லை. நீயா கோவிக்கிற படிச்ச மாப்பிள்ளையா? அடிக்க பாப்போம். இல்ல பெரியவர் செய்தால் சரி சரி, நீ கேட்கிற விளக்கத்தை சொல்லு. இங்க இருங்க, படிச்ச மாப்பிள்ளைன்னு கேட்காதீங்க. அப்பனுக்கே பாடம் சொன்னேன் பாருங்க சுப்பேன். அது என்ன முருகன் அவன் தான் இல்லம்மா, அவன் மாதிரி அவனும் வசதி வாய்ப்பெல்லாம் ஏகப்பட்ட சொத்து இருக்குமா. சொந்த வீடு குன்று இருக்கும் இடமெல்லாம் குபரன் இருக்குன்றாங்கல்ல. ஆமா, அவன் தான். அது மாதிரியே அவனுக்கு எல்லா இடத்துல நிறைய வீடுகள் இருக்கு. அரசாங்க உத்தியோகம், அரசாங்கமே அவன் தான்மா. மாசம் எப்படி ஒரு 2 லட்சம் சம்பளம் வருமா? கோடி கோடியா கொட்டுவாங்க. இந்த மாப்பிள்ளை என்னைய கல்யாணம் பண்ணிட்டா மத்த எவளையும் பார்க்க அரோகராண்டி வச்சுக்கலேன்.
தொட்டு பட்டு விழுந்துகிட்டே இருக்கும் அவளை சொத்து அப்படியா? பிச்சை எடுக்கிறாங்களா? சீக்கிரம் அந்த மாப்பிள்ளை பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நல்ல மனசு இருக்கு. அதை வேண்டாம் கேட்கிறேன் பொம்பளைகிட்ட. ஆள் லட்சணமா இருந்தா பொண்ணு. நீங்க படிச்சுமா விடலையே 100 சவர நகை வேணும், கார் வேணும், பைக் வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்கத்தானே செய்யலையே. அப்ப நாங்க கேட்க மாட்டோம். நீ எதை அப்படி சொல்றீங்க? சில நேரத்துல அப்படி எல்லாம் கிடையாது தெரியுமா? கோழி கூட இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்குன்றேன்ல. அது சரி விளங்கி. அதனால எடுங்க மேளம் அடிங்க தாளம் வள்ளி பொண்ணுக்கு கல்யாணம். எடுக்க மேளம் அடிக்க தாளம் வள்ளி பொண்ணுக்கு கல்யாணம். எடுங்க மேளம் அடிங்க தாளம் வள்ளி பொண்ணுக்கு கல்யாணம். மாப்பிள்ளையாக வந்துடுவானே மனதில் மகிழ்ச்சி வந்துடுவானே. வாழ்வில் மறக்காத நாள் தானே, வாழ்வில் மறக்காத நாள் தானே. இனிமேல் என்னாலும் கவலை இல்லை, இனிமேல் என்னாலும் கவலை இல்லை. எடுங்க மேளம் அடிங்க தாளம் வள்ளி பொண்ணுக்கு கல்யாணம், வள்ளி பொண்ணுக்கு கல்யாணம். அதனாலே இந்த இடத்துல முருகன் அவனே ஒரு முருகனா? ஆமா வேலனா? அவனே கந்தனா? அவன் கடம்பனா? கதிர்வேலனா? கார்த்திகேயனா? இந்த மாப்பிளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா அழகு இருக்கு. வசதி பாய் சரவணன் அவன் புல்லுல பிறந்தவனாச்சே. நாணல். ஆமா அதுக்கு பேர் சரவணன் தானே. நாணல் புல்லுக்கு அடியில் அங்கே தோற்றி வைக்கப்பட்டதால் அவன் சரவணா என்று அழைக்கப்பட்டார்கள். புல்லுன்னா பிடிக்காதோ? எனக்கே சுழந்தேன் கிடைச்சு. இங்க இருங்க, வல்லவனுக்கே புல்லும் ஆயுதம். அது அங்கே ராமபுரான் வைத்திருந்தார் கையில் ஒரு புல்லாக எடுத்து அதையும் எடுத்து அந்த காக்கையின் கண்ணை திருடி கொண்டு வந்து விட்டதே. மகாபாரதத்திலே பீமனை அடித்து கிழிப்பதற்கு கிருஷ்ண பரமாத்மா புல்லை எடுத்து வல்லவனுக்கு காட்டலையா? அதே புல்லை எடுத்து தொட்டியில் போட்டு குசன் குழந்தை வந்ததல்லவா? அதே புல்லை எடுத்து விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சூட்டலையா? புல்லுல நிறைய வேலை இருக்கு. அப்புறம் நாங்க புல்லா பேசிக்கிட்டு இருப்போம். சரி வேணாம் வேணாம், இந்த இடத்துல இந்த மாப்பிள்ளை வேணாம். பொய்யானதவ வேடம் புனைந்து வந்தவரே, பொய்யானதவ வேடம் புனைந்து வந்தவரே, பூமியில் கோர்த்துகள் புகழ் வேணாதவரே கைவரிசை. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்றேன். பொய்யை ஏமா நான் கேட்கிறேன், இந்த மானிட பிறப்பு என்பது உருவம் பொய். பொய் தான். உள்ளம் தான் அழகு. இருப்போம் என்பது பொய், இறப்போம் என்பதை மெய். காயமே இது பொய். வெறும் காற்றடைத்த பை. தூங்கையில விடுகின்ற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. நீ ஒரு மானிடர். இந்த பிறவி எடுத்திருக்கிறாய். இப்போதைக்கு பேசுகிறாய். இது பொய்யான தவ வேடம். ஆமா போய் முருகனை பார்த்துட்டு வந்தா அப்படித்தான் பேசுற. என்னமோ நம்ம ஊர்ல ஒரு நாரத மகரிஷியை பார்த்து பேசுகிறேன் என்று கொஞ்சமாவது சிந்திப்பீரா? அது சரி. எப்பொழுதுமே என் தரத்தில் இருக்க வேண்டும் தெரியல, ஒரு தரமான ஆளாக இருக்க வேண்டும். சரி சரி, தரத்தோட மாப்பிள்ளை வேணாம். ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு நல்ல மாப்பிள்ளை பாருங்க. அந்த மனுகனை நினைத்து தானே நீ மனப்பிராந்தி எழுதி கொண்டிருக்கிறாய். மனப்பிராந்தியா? இல்ல மனம். ஐயோ எங்க மைண்ட் ஊரா அங்க போகுதே. ஏய் சரக்குனா ஏன் உங்க மனம் விசிக்கி விசிக்கி அலையுது? நீங்க பேசுறது எக்ஸ்பிரஸா போகுது. எல்லாம் சேர்ந்ததெல்லாம் அப்படித்தானா? ஒரே ஞாபகத்தோட நீங்க பேசுறீங்க. பரவாயில்ல. நீங்க மானிட பிறவியா இல்ல? கல்லு கல்லு கல்லு. சாமி நீங்க பேசுறதெல்லாம் எங்களுக்கு ஏன் அப்படி கேக்குது? எல்லாம் ஒரு மனப்பிராந்தி. நல்லா வருவீங்க. பரவாயில்ல. அதனால அண்ணே இதெல்லாம் கட் பண்ணி போடு. இல்லங்க, ஏன் இத உங்ககிட்ட சொல்லிட்டேன்? பேசுறது சரியில்லை. நீங்க தொழில் தூள் கலப்புறீங்கல, அதனாலதான். நீங்க பேச்ச முடிச்சிட்டு கடுப்பதுங்கள் காத்திரத்தில் முறையா குட்டி 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 கூட்டி கொடுப்பது யாரு? குட்டி கடுப்பதுங்கள் காத்திரத்தில் முறையா ஓட்டம்மாய் சொல்ல வந்து ரூபாய் நாகரைய கைவரிசை சலால்வா. ஒரு வார்த்தை என் கோபத்தை கல்வி கேக்குறேன். வார்த்தைகளை கூட்டி கொடுப்பது கோத்தது கேட்கணும். திருட்டுனால முடியும் சொல்லுவேன். அடையில்லாத அறிவில்லாத மனுஷனால கேட்க முடியும். ஆனாலும் கூட அதிகாலை சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு ஏன்னா கூட்டி கொடுப்பது தவறு கிடையாது. அன்பு இல்லாதவருக்கு அன்பை கூட்டி கொடுக்கலாம், அறிவை கூட்டி கொடுக்கலாம், கொண்டை கொடுக்கலாம், பொருளை கூட்டி கொடுக்கலாம், கண்டை கொடுக்கலாம். உன்னையும் காட்டி
இவ்வளவுதான் பெண் என்று அதிகாலை சூரியன் அஸ்தமனமாவதற்குள் உனக்கும் எம்பெருமான கந்தருக்கு மனம் எடுத்து காட்டுகிறேன். அப்படி இல்லை என்றால் வருகிறேன். சத்தியம். காட்டுமா? வைத்தியம். ஜலோ ஜலோ பண்டுறங்கா கோயிந்தா கோபாலா நாரதர் ஆட்டம் கிழிக்கிறாரா. முருகா வேலவா கண்டா கடம்பா சீக்கிரமாக ஓடோடி வாருங்கள். பக்த கோடிகளெல்லாம் உங்கள் வரவை நீ காத்து கொண்டிருக்கிறார். தூங்குறவங்களை எந்திரிங்கத்தா. முருகனை பார்த்துட்டு தூங்க எந்திரிங்க. சாமி வரல தூக்கத்தை பாரு எந்திரிங்கத்தா. முதல்ல இவ்வளவு நேரம் நாடகம் பார்த்து என்ன புண்ணியம்? முருகப்பெருமானை பார்த்துட்டு தூங்க எந்திரிங்க. பார்த்தா தலையை தூக்கிட்டே பார்த்துக்கிட்டு எந்திரிங்க. என்ன பண்ண அப்படி படுத்து கிடைக்கீங்க? எந்திரிங்க முதல்ல. முருகா வாங்க சீக்கிரமா. லோடுமேன் சங்கத்துல சாமி மட்டும் வேகமா அடிபட்டு